அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் இன்று பேசப்படக்கூடிய சுகதாக்களுடைய பொருட்டினால் நம்முடைய நாட்டு தேட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி தருவானாக. இது சுகதாக்களுடைய நினைவு தினமாக இருக்கிற காரணத்தினால் குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் சுகதாக்களை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சில செய்திகளை நினைவுபடுத்திக் கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் ஒரு இடத்துல சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா 4 வகையான வகுப்புகள் இருக்கிறதாக அல்லாஹ் ஒரு இடத்துல சூசகமான சொல்வான். பொதுவாக இன்று 5 ஸ்டார் ஹோட்டல்ல பல தரம் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஆஜிகள் தான் தங்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு ரேட் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், சாதாரண ஒவ்வொரு தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி, நவாப்புடைய இடங்கள் எல்லாம் ஒரு சாதாரண இடம் இருக்கு. ரொம்ப காஸ்ட்லியான இடமும் இருக்கு. அதே மாதிரி சொர்க்கத்திலையும் காஸ்ட்லி, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, நார்மல், இப்படி பல இடம் இருக்கு. முதல் அல்ல ஒரு இடத்துல சொல்றான், ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு போகக்கூடியவங்க யார்? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல யாரெல்லாம் இருப்பாங்க? செகண்ட் கிளாஸ்ல யார் இருப்பாங்க? தேர்ட்ல யார் இருப்பாங்க? நார்மல்ல யார் இருப்பாங்க? அல்ல ஒரு இடத்துல சொல்றான், ரசூலுல்லாஹ்வுக்கு யார் பின்பற்றுகிறார்கள், ரசூலுல்லாஹ்வை யார் பின்பற்றுகிறார்களோ உலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம், இவர்கள் இருக்கக்கூடிய இடம் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களோடு இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்கள் யாரோடு இருப்பார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களோடு இருப்பார் என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களை 4 வகுப்பினர்களா அல்லாஹ் சொல்றான். மினன் நபியீன, 10 வகுப்பினர்கள் யார்? நபிமார்கள். வசித்தீகீன, 2வது வகுப்பினர்கள் சொல்றா சித்தீகீன்கள். 3வது வசுஹதாயி, தேர்தான் யாரு? 3வது வகுப்பினர்கள் யாரு? சோதாக்கள். 4வது நார்மல் வஸ்ஸாலிஹீன், நல்லடியார்கள். ஆக நபிமார்களோடும் சித்தீகீன்கள் என்ற அந்த நல்லடியார்களோடும் சோதாக்கள் என்ற அந்த உயிர் பதவியை வைக்கக்கூடியவர்களோடும் சாலிஹீன்கள் என்ற நல்லடியார்களோடும் இருப்பார்கள் என்றால் நல்லடியார்களை 4 வகுப்பினர்களாக அல்லாஹ் பிரிக்கிறார். அல்லாஹ் தஆலா நம்மெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ரசூலுல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய நசீபினை தந்தல் புரிவானாக. அதுல 3வது வகுப்பினர்கள் நபியீன வசித்தீன வசுஹதாய். ஆக 3வது வகுப்பினர்களுடைய சிறப்பை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்படின்னா செகண்ட் கிளாஸ்ல உள்ளவங்க எவ்வளவு சிறப்பு உள்ளவங்களா இருப்பாங்க, அதையெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பை உறுப்பினர்களா நம்ம 3வது வகுப்பினர்களுடைய சிறப்பை வச்சே வழங்கிடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, அக்ரமல்லாஹு சுபதான் ஹம்சு கராமாத், அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய பாதையில வெற்றிப்பட்டு உயிர் நீத்த தியாகிகளுக்கு 5 வகையான கண்ணியத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். இந்த உலகத்துல எத்தனை வகையான கண்ணியம்? 5 வகையான கண்ணியங்கள் அல்லாஹ் இந்த உலகத்துல ஷஹீதுகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான். ஷஹீதுன்னா யாரு? முதல்ல அதை வழங்கிக்கணும். ஷஹீதுன்னு சொன்னா அரபில அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா சாட்சி சொல்லப்பட்டவர் அர்த்தம். அதுக்கு அரபில அதுக்கு இலக்கண அர்த்தம் என்னன்னா சாட்சி சொல்லப்பட்டவர். ஷாஹித் அப்படி சொல்ற சாஹிது சாட்சியார், ஷாஹித். ஷஹீதுங்கிறது சாட்சி சொல்லப்பட்டவர். உயிர் பிறந்தவருக்கு இஸ்லாம் வச்ச பேர் என்ன தெரியுமா? சாட்சி சொல்லப்பட்டவர். அது ஏன் அந்த பேர் வந்துச்சு? சுயூத்தி இமாம் தன்னுடைய கன்சில் மதுபூன் என்ற கிதாபுல விளக்கம் தருவாங்க. சுகதாக்களுக்கு ஷஹீதுகளுக்கு சாட்சி சொல்லப்பட்டவர் ஏன் பேர் வந்துச்சுன்னு சொன்னா அவர்களுக்கு சொர்க்கம் இருக்குன்னு அல்லாஹ் சாட்சி சொல்லியிருக்கான். அவர்களுக்கு என்ன இருக்குன்னு சொர்க்கம் இருக்குன்னு அல்லாஹ் சாட்சி சொன்னதுனால அல்லாஹ்வின் சாட்சியை பெற்றவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு தெரியும். எங்க சொல்லியிருக்கான்? ஒரு கேள்வி வரும்ல. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு இடத்துல சொல்றான், லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கப்லில் ஃபத்ஹி வ காத்தல். நாயகமே, மக்கா வெற்றிக்கு முன்னால் யாரெல்லாம் நிறைய தான் இஸ்லாத்துக்காக பொருளுதவி செய்தார்களோ, ஏன்னா மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு இஸ்லாம் யாரும் கஷ்டமில்லாமலே வளர ஆரம்பிச்சு.
ஆனா இந்த மதத்தை பொதுவாக ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கும் போது ரொம்ப கஷ்டப்படும். ஆனா அதுக்காக நிறைய பண்டுகள் சொத்துக்கள்லாம் சேர்ந்த பிறகு யாரும் கஷ்டப்பட தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அது மாதிரி மக்கா வெற்றிக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ரொம்ப கஷ்டப்படும். ஆனா மக்கா வெற்றி பெறும் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, பொருளாதாரத்தினாலும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இல்ல சொல்றான் லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கப்லில் ஃபத்ஹி வகாத். மக்கா வெற்றி கொள்ளப்படுவதற்கு முன்னால், ஏன்னா ஹிஜ்ரத் அப்படிங்கிற பதவியை சஹாபாக்களுக்கு மக்கா வெற்றி பெறுவதற்கு முன்னால்தான் அந்த பதவி கிடைக்கும். மக்கா வெற்றி கொள்ளப்பட்டாச்சோ அதுக்கு பிறகு யாரு மக்காவுக்கு வந்தாலும் அவருக்கு பேரு முஹாஜிர் என்ற பேரே சொல்லப்படாது. ரசூலுல்லாஹ் மக்கா வெற்றிக்கு வருவதற்கு முன்னாடிதான் அதுக்கு வந்தவங்களுக்கு முஹாஜிர் லா ஹிஜ்ரத் பாடல் பத்து. மக்கா வெற்றிக்கு பிறகு யாரும் முஹாஜிராக ஆக முடியாது, ஏன்னா அதே இஸ்லாமிய நாடு ஆயிடுச்சு. அப்ப மக்கா வெற்றிக்கு முன்னால் யார் பொருளுதவி செய்வாங்களோ லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கப்லில் ஃபத்ஹி வகாத். மக்கா வெற்றிக்கு முன்னால் யார் போரில் ஈடுபட்டு கலந்து கொண்டு ஷஹீதானார்களோ உலாயிக ஆலமு தர்ஜத்தன், அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பெரிய பதவி இருக்கு. அல்லாஹ் சொல்றான் லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கப்லில் ஃபத்ஹி வகாத் உலாயிக ஆலமு தர்ஜத்தன் மினல் லதீன அன்ஃபகு மின் பஅது வகாத்தலு. மக்கா வெற்றிக்கு முன்னால் போர்முறை செய்தவர்களுக்கும் போர்க்களத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்தவர்களுக்கும் கலந்து கொண்டவர்களுக்கும் உலாயிக ஆலமு தர்ஜத்தன் மினல் லதீன அன்ஃபகு மின் பஅது வகாத்தலு வகுல்லஹு வஅதல்லாஹுல் ஹுஸ்னா. அல்லாஹ் என்ன சொல்றான்? வகுல்லஹு வஅதல்லாஹுல் ஹுஸ்னா. அவர்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஹுஸ்னாவை அல்லாஹ் வாக்களிக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? போர்முறை பண்ணவங்களுக்கும் போர்க்களத்துல உயிர் கொடுத்தவங்களுக்கும் அல்லாஹ் எதை வாக்களிக்கிறான்? வஅதல்லாஹுல் ஹுஸ்னா. ஹுஸ்னானா அது ஜன்னா, சொர்க்கத்தை அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். யாருக்கு? சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்றான் சொர்க்கத்தை வாக்களிக்கிறான் அல்லாஹ். அப்ப சொர்க்கத்தையே கூலியாக இருக்கிறவங்க யார்? சஹாபாக்கள். சொர்க்கங்கிறது அது சாதாரணமா கிடைக்குமா? கியாமத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசு தான் சொர்க்கங்கிறது. ஆக உலகத்துல அல்லாஹ்வுடைய சாட்சியை பெற்றார்கள். அல்லாஹ் சொல்றாங்க சொர்க்கம் இருக்கு என்று அல்லாஹ் வாக்கு கொடுத்தான். அப்ப சொர்க்கம் சஹாபாக்களுக்கு இருக்குங்கிறதுக்கு குர்ஆன் தான் சாட்சி. போர்க்களத்துல கலந்துட்ட சஹாபாக்கள், உயிரை கொடுத்த சஹாபாக்கள், ஷஹீதுகள் சொர்க்கவாசிகளுக்கு குர்ஆன் சாட்சி. அந்த சாட்சியை பெற்றவர்களால்தான் அவர்கள் சுஹதாக்கள் ஷஹீத் என்ற ஒரு பேரும். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க ஷஹீதுங்கிறதுக்கு சாட்சி சொல்லப்பட்டு ஒரு அர்த்தம். இன்னொன்னு சாட்சிங்கிறது அந்த ஷஹீதுக்கு வந்த காரணம், ஒரு ஆள் கொல்லப்பட்டா ரத்தத்தோடு அணைக்கப்பட்டது, அவர் ஜனாசா கூடாது, அந்த போர்க்களத்துல கலந்துக்கிறது அந்த ரத்தையெல்லாம் கலக்கக்கூடாது, ரத்த கடையெல்லாம் மாற்றக்கூடாது. அந்த தடயம் அதில் இருக்கும், ரத்த தடயம் அப்படி இருக்கணும். அந்த தடயத்தோடு மறுமையில் அவர் எழுப்பப்படணும். ஆக அவர் ஒரு தடயம் உள்ளவராக இருக்கிறார், ஷஹீதுங்கிறதா இருக்கிறார், ஒரு சாட்சி. ரத்தம் தான் அவருடைய தியாகத்துக்கு சாட்சி. அதனால் அவருக்கு ஷஹீத் என்ற ஒரு பேர் வந்தது என்று சொல்லுவாங்க சுயுத்தீமா. ஷஹீதுகளை சுயுத்தீமா 3 வகையா பிரிப்பாங்க. ஒன்று உலகத்திலும் ஷஹீது, மறுமையிலும் ஷஹீது. சில பேர் உலகத்திலும் ஷஹீதா இருப்பாங்க, மறுமையிலும் ஷஹீது. யார் உலகத்திலும் ஷஹீது மறுமையிலும் ஷஹீதுன்னு சொன்னா, ஒரு ஆள் அல்லாஹ்வுடைய பாதையில வெட்டுப்பட்டு ஷஹீதாகிறார், புறமுதுக்காட்டி ஓடல, எதிரி துரத்திட்டு வரும்போது மார்க்க நிறுத்திக்கிட்டு எழுத்து நின்று எழுத்துவார், ஓடாம புறமுதுகு காட்டாம கொல்லப்படுறார். இவர் உலகத்திலும் ஷஹீது, மறுமையிலும் அல்லாஹ் அவரை ஷஹீத் என்ற அந்தத்துலதான் எழுப்புவான். சில பேர் இருக்கிறாங்க உலகத்திலே இல்ல ஷஹீது கிடையாது, மறுமையிலும் ஷஹீது கிடையாது. உலகத்திலும் ஷஹீது கிடையாது, மறுமையிலும் ஷஹீது கிடையாது. ஒருத்தன் போர்க்களத்துக்கு போயிருந்தான், எதிரி வெட்ட வரும்போது வீட்டை பார்த்து ஓடுறான், எதுக்கு போர்க்களத்துக்கு போனான்? அவன் எதிரி வெட்ட வரும்பொழுது வீட்டை பார்த்து ஓடிட்டான், ஓடிட்டு இருந்தவனை பிடிச்சி ஒரு வெட்ட வச்சுட்டான். இவன் ஷஹீதாகுவானா? இவன் துண்டாத ஷஹீது கிடையாது. பேருக்கு உயிர் போயிருந்தா ஏன் கூட்டு போறாங்க இருக்கு? உண்மையிலேயே வெற்றி பெற்றவனா இருந்தா அல்லாஹ் உட்கார்ந்து நான் நிக்கிறேன் நின்று வெற்றி வாங்கியிருக்கான். இவன் உண்மையிலே அவனுக்கு ஷஹீது கிடையாது, மறுமையிலும் ஷஹீது கிடையாது. மறுமையிலும் ஷஹீது கிடையாது. போர்க்காலத்தில் வெற்றப்பட்டிருந்தாலும் இவன் மறுமையிலும் ஷஹீது கிடையாது, உலகத்திலும் ஷஹீது கிடையாது. சில பேர் இருக்கிறான் உலகத்துல ஷஹீது கிடையாது, ஆனா மறுமையில ஷஹீது.
சீர்த்தீமம் சொல்றாங்க, உலகத்துல அவங்க என்ன கிடையாது, செய்யறது கிடையாது, மறுமையில செய்யுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா உம்மத்துமார்களுக்கு ஷஹாதத் என்னும் தியாக பதவியை நிறைய பேருக்கு அல்லாஹ் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி அதை கொஞ்சம் விசாலமாக்கி தந்திருக்கான். ஏன்னா சும்மா போர்க்களங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துல மட்டும்தான் நடக்குது. எங்கேயாவது போர் நடக்கலாம், சரி ஏதாவது மூலையில் நடக்கலாம். ஆனா இப்ப நம்ம நாட்டில எங்க போர் நடக்கல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷஹீதுகள் 7 பேர் மரித்த வழியில இறக்குறவன் மபுதூன் ஷஹீத், மத்தவும் ஷஹீத், பிளேக் காலரா போன்ற அந்த கொள்ளை நோயில் இறக்கிறவன் ஷஹீத், மபுதூன் மரித்த வழியில் இறக்கிறவன் ஷஹீத், அதே மாதிரி மபுதூன் இடிபாடுல இறக்கிறவன் ஷஹீத், மஹரூப் ஜீவிதத்தில் இறக்கிறவன் ஷஹீத், வேறு கால வழியில தீர்ப்பில் இருக்கக்கூடிய பெண் ஷஹீத் என்று ஸல்லல்லாஹு சொல்லும். ஷஹீதுகளை 7 வகையாக என்ன செய்யறாங்க பிரித்து காட்டினான். சாபாத்துக்கிட்டா இவங்களுமா ஷஹீத், ஆமா அல்லாஹ் தஆலா போர்க்களத்துல கொல்லப்படுறவங்க மட்டும் ஷஹீதுன்னு வச்சா உம்மத்துமார்கள்ல கொஞ்சம் பேர் தான் ஷஹீதா இருப்பாங்க. அதனால நிறைய பேர் இருக்கின்றதுக்காக வேண்டி அல்லாஹ் ஷஹாதத்தை ரொம்ப விசாலமா ஆக்கிருக்கு. இதை விட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஆள் போர்க்களத்துக்கு போனாலே அவர் வெற்றிப்பட்டு இறக்கணும்னு அவசியம் இல்லை. போற வழியில படுக்கையில இறந்த அந்த பயணத்துல இறந்தாலும் அவர் செய்யுதான். ஒரு ஆள் அச்சுக்கு போறாரு, அச்சு செய்யறதுக்கு முந்தைய அந்த பயணத்துல இறந்துட்டாலும் அவரு அச்சுடைய நன்மை அவருக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு ஆள் ஒரு போர்க்களத்துக்கு போறாரு, படுக்கையில இருந்து இறந்துடுறாரு, அல்லது படுத்து கிடக்கு ஒரு பாம்பு ஒரு தேவை ஏதோ ஒரு விசேஷத்தை சீட்டு இறந்து போயிடுறாரு, அல்லது அவர் வாகனிச்சுட்டு போன அந்த வாகனம் அப்படி சீட்டை அவரை வீசிச்சு, அதுல அவர் பருவாயத்துக்கு படாத இடத்துல பட்டு அவர் இறந்துட்டாரு, இவரும் செய்யுதுதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு. ஆக ஷஹீதுகள்ங்கிறவங்க உலகத்துல சில பேர் ஷஹீத் இல்லாம இருப்பாங்க, மறுமையில ஷஹீதா இருப்பாங்க. அது யாரு, இந்த மாதிரி வயிற்றுல இருக்கிறவங்க, இந்த மாதிரி கிரிபாடில இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் ஷஹாதத்தினுடைய சட்ட உலகத்துல கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு பொதுவாக ஜனாதா கபல் துணி போட்டுக்கிட்டு குளிப்பாட்டத்தெல்லாம் கைது இருக்காது. ஆனா இவங்க இந்த சாதாரணமா இந்த பிள்ளைகளை இறக்கக்கூடியவங்க எல்லாம் ஜனாதா குளிப்பாட்டாமலா இருக்கும், ஜனாதா குளிப்பாட்டு தானே செய்யறோம். அப்ப துன்யாவுடைய சட்டம் அவங்களுக்கு இல்லையே. வயிற்று வழியில் இறக்கவங்க, வேறு காலத்தில் இறக்கக்கூடிய பெண்களை, வேறு காலத்தில் இறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாம் நம்ம ஜனாதத்தை வைக்கிறோம்னாங்க, ஷஹீதுங்கெல்லாம் எழுதிக்கூடாது. ஷஹீதுக்கு துன்யாவில் அந்த சட்டம் வச்சு அவங்களுக்கு ஜனாதத்தை வைக்கக்கூடாது. ஷஹீதுகளுக்கு தான் என்ன கிடையாது, ஜனாதத்தை குளிப்பாடுறது கிடையாது. அப்ப உலகத்துல சட்டம் கிடையாது. ஆனா மறுமையில அவங்க ஷஹீத். இந்த அடிப்படை கண்ணியத்துக்குரியவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உம்மத்துமார்களுக்கு ஷஹீதுகளுக்கு அல்லாஹ் 5 சிறப்பு கொடுத்திருக்கான். நான் சொல்ற இந்த ஷஹீதுங்கிறது வேற, அல்லாஹ்வுடைய பாதையில வெற்றிப்பட்டு இறந்த விதத்தை ரசூலுல்லாஹ் சொல்றான். அக்ரமல்லாஹு ஹம்ஸ கராமாத்தின் 5 சிறப்புகள் அல்லாஹ் உம்மத்துமார்கள் உள்ள அந்த ஷஹீதுகளுக்கு கொடுத்தான். நபிமார்களுக்கு கூட அந்த 5 கிடைக்கல. அந்த 5 சிறப்பு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒலான நான் உட்படுறான். எல்லா நபிமார்களும் ஒபாத்தானாங்க, நானும் ஒரு நாள் ஒபாத்தாகுவேன். நானும் ஒபாத்தானா மாத்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒபாத்தாயிட்டாங்கன்னு சொல்லப்படும். ஆனா நபிமார்களுக்கு மூத்தானார்கள் என்று சொல்ல, சோதாக்களுக்கு மூத்தானார்கள் என்று சொல்லப்படாது. அல்லாஹ்வுடைய பாதையில் வெற்றப்பட்டவங்க மூத்தான ஆட்கள் என்ன மனசுல கூட எண்ணாத, மூத்தானவர்கள் என்று எண்ணாத. ஒரு இடத்துல எல்லாம் சொல்றான், ஒலாத்தூரு இமைக்கு புத்தருவி சபீலில்லாஹி அம்வாத். அல்லாஹ்வுடைய பாதையில் வெற்றப்பட்டவங்கள மையத்தில் மூத்தானவங்க சொல்லாதேங்கிறான் அல்லாஹ். ஆனா நபிமார்களுக்கெல்லாம் குர்ஆனிலே அல்லாஹ் எழுதியிருக்கிறான், மூத்தானவர்கள் என்று பல நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கான். அமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கரத் மின் கப்லி ருசுலு அஃபஇன் மாத்த என்று அல்லாஹ் நபிமார்களுக்கு மூத்தானவர்கள் என்ற வார்த்தை சொல்லியிருக்கான். ஆனா அல்லாஹ்வுடைய பாதையில் வெற்றப்பட்டவங்களுக்கு மூத்தானவர்களுக்கு சொல்லாது என்று அல்லாஹ் நபிமார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நபிமார்கள் எல்லாரையுமே இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் தான் ரூல் கைப்பற்றினாங்க. நானும் வஃபாத்தாகுவேன், எனக்கு இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் தான் ரூமை வாங்க வருவாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய பாதையில வெற்றிப்பட்டு இறக்குறாங்க பாருங்க, இவங்களுக்கு அல்லாஹ்வே ரூலை கைப்பற்று. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நோம்பை பற்றி அஸ்ஸௌமுலி, நோம்புங்கிறது எனக்கு ஒரு அமல், அந்த அமலுக்கு நானே கூலி கொடுப்பேன். மற்ற அமலுக்கெல்லாம் மலக்குமார்களுக்கு கூலி கொடுப்பேன், ஆனா நோம்புக்கு நானே கூலி கொடுப்பேன். மலக்குமார்கள் கணக்கு பார்த்து கொடுத்தாலும் கொடுக்கலாம், ஆனா அல்லாஹ் இருக்கு செய்திருக்கா. அல்லாஹ் கொடுக்கிற இறனும் கணக்கே இல்லாத இறனும், மனுஷன் கொடுக்கிற மாதிரி கணக்கு பார்த்து அல்லாஹ் கொடுக்க மாட்டான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆக எல்லா நபிமார்கள் இறந்த உடனே துன்யாவுடைய தண்ணியில அவங்களுக்கு ஜனாசா குளிப்பாட்டப்பட்டது. நானும் ஜனாசா தண்ணியை வச்சு ஜனாசா குளிப்பாட்டப்படுவேன்
ரசூலுல்லாஹ் ஜனாஸா குளிப்பாட்டப்பட்டார்கள். மதீனாவுல உள்ள 7 கிணறு தண்ணியினால் எழுப்பப்பட்டார்கள். 7 கிணறு, மதீனாவுல 7 கிணறு பேரை அறிவித்து இப்படின்னு சொல்லி ஒரு 7 கிணறு, அந்த 7 கிணறு தண்ணியில தான் ரசூலுல்லாஹ் ஜனாஸா குளிப்பாட்டப்பட்டது. அந்த 7 கிணறு இன்னைக்கு அயாத்தான கிணறா இருக்காது, பெரிய பறக்கத்தான. அந்த 7 கிணறு 15 நூற்றாண்டுக்கு பின்னால் உள்ள கிணறு இன்னும் அந்த தண்ணியை வச்சாம இருக்கு. ஆக அதே மாதிரி சுகதாக்கள் செய்யப்படாது, துன்யாவுடைய தண்ணியின் பக்கம் திருப்பி தேவைப்பட மாட்டார்கள். அவர்கள் அவங்களுடைய அந்த ரத்த கரையோடு அடக்கப்படுவார்கள். அதே மாதிரி உலகத்தில் எல்லா நபிமார்களும் கபன் துணியில தான் அடக்கப்பட்டாங்க. நான் உட்பட ரசூலுல்லாஹ்வுடைய கபன் துணை 2 துணியில தான் அடக்கப்பட்டார்கள். கபன் துணியை பற்றி அறிவிக்கிற ஆனா அவங்க சோதாக்கள் அவங்க போருக்கு வந்த அதே யூனிஃபார்ம்ல அதே ட்ரெஸ்ல தான் அடக்கப்படுவாங்க. கபன் துணி அவங்களுக்கு எடுக்கப்படாது. இப்படி அல்லாஹ் தஆலா சோதாக்களை பற்றி ஒவ்வொரு சிறப்புகளை சொல்லி சொல்லிக்காட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, சுகதாக்கள் பல செய்திகள் இருக்கிறாங்க. பதில கலந்துக்கிட்டவங்களுக்கு 14 பேர் பதில செய்தானாங்க. சாப்பாட்டு சுகதா பதில் உலகில் 70 பேர் செய்தானாங்க. சுகதா உமர். அதே மாதிரி சந்தத்து போர்ல செய்தானாங்க. கைப்பொருளை சில சாப்பாட்டில் செய்தானாங்க. மூத்தா போர்ல சில பேர் செய்தானாங்க. 700 போர்ல சில பேர் செய்தானாங்க. ரஜீயன்னம் போர்ல சில பேர் சாப்பாட்டில் செய்தானாங்க. தீரும் அவுனா ஒரு கிணத்துல வச்சு 70 சாப்பாக்கள் அநியாயமா ஆளுங்கள் பருவலை செய்யப்பட்டாங்க. ஆக சுகதாக்கள் பலரும் பல கட்டத்துல சாப்பாக்கள் நாம பதில் சுகதாக்கள் அதிகமா நினைவுபடுத்திக்கிறோம். ஏன்னா அது முக்கியமான போர், முதல் போர். முதல்ல இருந்து வர்றேன். முதல் செய்திகள் யார்? பதில் சாபா. அந்த 14 பேரை பத்தி சில முக்கியமான விஷயங்கள் அப்படி வரிசையை சொல்லிட்டே போவோம். பதில் சுகதான். அதுல முதல்ல பதில 14 பேர் கொல்லப்பட்டாங்க. அந்த 14 பேர் 8 பேர் மதீனாவை சார்ந்தவர்கள், மீது உள்ளவங்க மக்காவை சார்ந்த. அதுல ஒரு கருப்பு இன அடிமையும் ரலியல்லாஹு அன்ஹு. முதல்ல அவர் தலைதான் உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நீங்க இன்னைக்கு விமானத்துக்கு வேலைக்கு ஆள் இருக்காங்க, அழகான ஆளதான் இருக்கும். கருப்பான ஆள் ஒரு ஆளை நீங்க ஏழையும் போய் பார்க்க முடியாது. உள்ள எங்கே அங்க ஒரு ஆளவே பார்க்க முடியாது. அதுக்கு மெயின் படிப்பு 2வது அளவு இருக்கணும். அதே மாதிரி சில டிபார்ட்மெண்ட்டுக்கு அளவு இருந்தா தான் எடுப்பான். ஆனா உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, கருப்பர்களை கழிக்காதீங்க. நம்ம பொண்ணு பாக்குறாங்க கூட சில ஊர்கள், பல ஊர்ல அழகான பொண்ணா இருந்தா தான் முதல் உரிமை. இல்லாட்டா அந்த பொண்ணு வருஷங்கள் கடந்து பல வருஷங்கள் தள்ளிட்டு போகுது. ரொம்ப அழகா இருந்த சின்னவே மகள் கொடுத்து கட்டிட்டு போயிடறான். அவன் அளவுக்கு தான் இன்னைக்கு திருமணத்திலே ரொம்ப முக்கியத்துவம். அப்படிதான் பாக்குறோம். இது அல்லாஹ்வுத்தால நம்ம பிள்ளைகள் எல்லாம் கருப்பான பிள்ளைகளை என்ன செய்யுது? அல்லாஹ் அவங்களுக்கு வெளியே கொடுக்கும். அதனால இப்படியே கழிச்சுட்டு போனா அவங்களுக்கு வாழ்க்கை என்ன விஷயத்துக்கு வர்றோம். ஆக உமரலியான சொல்றாங்க, கருப்பர்களை கழிக்காதீங்க, கருப்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சொர்க்கத்தில் 4 பேர்கள் சிறந்த தலைவர்களா இருப்பார்கள். கருப்பர்கள் சொர்க்கத்தில் 4 தலைவர்கள் ஆப்பிரிக்காவை சார்ந்தவர்களா இருப்பார்கள். ஒன்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ்வுக்கு முஅத்தினா இருந்தது ஒரு அரபி கிடையாது, ஒரு ஆண் அழகர் கிடையாது. ரசூலுல்லாஹ் உலகத்திலே அழகான யூசுப் அலைஹிஸ்ஸலாமே எனக்கு பாதி அழகுதான் சொல்லி தொடக்கத்தில் அப்பா வித்திரியால சொல்லுவான். என் சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாமே என் பாதி அளவு கொடுக்கப்பட்டவங்க சொன்னதாக தொடக்கத்தில் அப்பா வித்திரியால படிப்பான். அப்படிப்பட்ட பேரழகராக இருந்த நபியர்கள் இமாம் 6 கருப்பா இருந்த ஆப்பிரிக்காவை சார்ந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அளவை பார்க்கல, அவங்க இதயத்தில் இருந்த ரசூலுல்லாஹ்வுடைய நியத்தத்தை பார்க்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ஆக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்துல நாளைக்கு கியாமத் நாளையில ஆப்பிரிக்காவை சார்ந்தவங்க சொர்க்கத்துக்கு வரும்போது ஆப்பிரிக்காவுக்கு தலைமையாக வைத்து வரக்கூடிய அந்த மனிதர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்பிரிக்காவுக்கு சார்ந்தவங்க கருப்பர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு வரும்போது அந்த கருப்பர்களுக்கு தலைமையேற்று கொடியை தூக்கிட்டு சொர்க்கத்துக்கு ஒரு ஆள் யாராவது இருப்பாங்களாம்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருப்பான். குர்ஆன்ல அல்லாஹ் 114 சூறால சூரத்துல் லுக்மான் என்று ஒரு சூறா சொல்றாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் நபியா நபி இல்லையா? ரொம்ப விவாதம் கிடையாது. அதுல அவர் நபி இல்லை என்பதுதான் அதிகமான கருத்து. ஏன்னா அவங்களே ஒரு கருப்பு நிறத்தை சார்ந்த ஆப்பிரிக்காவை சார்ந்த ஒரு மனிதன். நபிமார்கள் எல்லாம் அழகாக அல்லாஹ் அனுப்பி வச்சான். கருப்பான நபி எந்த நபியும் கிடையாது. ஒரு நபிங்கிறது அந்த மக்கள் எல்லா திறமையும் அழகையும் பரிபூர்ணத்தை பெற்றவங்களாக அல்லாஹ் அனுப்பி வச்சிருந்தாங்க. அதனால மக்களால் கழிக்கப்படக்கூடிய கலவுள்ள ஆளையெல்லாம் நபிமார்கள் அல்லாஹ் அனுப்புறது கிடையாது. குறையே இருக்காது நபிமார்களுக்கு. ஆக கருப்பா இருப்பாங்க. யாரு? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பெரிய ஞானி. அவர்களுடைய ஞான கருத்துக்களையும் உபதேசங்களையும் மக்களுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்லி காட்டி, தாப்பனாயிரம் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி உபதேசத்தை ஒரு நாளாவது செய்யப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி காட்டும். ஆக பிள்ளைகளுக்கு உனக்கு டீ வேணுமா, தண்ணி வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா தவிர பிள்ளைகளுக்கு கையெழுத்து உபதேசம் பண்ணி இந்த மாதிரி உபதேசம் பண்ணுங்க நல்லா சொல்லி காட்டும். அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் கருப்பு அடிமை.
அவரு சொர்க்கத்து தலைவர். அது என்ன ரசூல்லா மக்காவுக்கு மதீனாவுக்கு சஹாபாக்களை அனுப்புறதுக்கு முந்தி ஒரு கோஷ்டிய ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பி வச்சாங்க. அபஷா என்ற ஒரு ஆப்பிரிக்கா நாடு நஜாஷி மன்னர் உடைய அமைச்சரவைக்கு அனுப்பி வச்சாங்க. அவர் தான் அங்கு அதிபரா இருந்தார், ஆப்பிரிக்காவுடைய அந்த மன்னர். ரசூல்லா அனுப்பி வச்ச சஹாபாக்களை அவர் அரசு விருந்தினர் மாளிகையில தங்க வச்சு நல்ல கவனிச்சு அனுப்பி வச்சார். அவர் நஜாஷி மன்னர் இறந்த உடனே நஜாஷி மன்னர் இயற்கையாக இறக்கல, போர்க்களத்துல கொல்லப்பட்டார். அவர் ஒரு சகிது தாங்க. நஜாஷி மன்னர் இருக்காங்க ரசூல்லா மதீனாவுக்கு அனுப்பி வச்ச மாதிரி ஒரு கூட்டத்தை ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பி வச்சாங்களே, அந்த ஆப்பிரிக்கா மன்னர் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு போர்க்களத்துல கலந்து கொண்டு ஷஹீதாயிட்டார். அவர் ஷஹீதான அன்னைக்கே ரசூல்லா மதீனால சஹாபாக்கள் எல்லாம் ஒண்ணு கூட்டினாங்க. எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க, இன்னைக்கு அச்சகமா இறந்து போயிட்டார். நஜாஷி மன்னருக்கு இன்னொரு பேரு, நஜாஷிங்கிறது அந்த நாட்டுல வர்ற எல்லா மன்னருக்கும் நஜாஷி தான். அவங்களுடைய அசல் பேரு அச்சகமா. அச்சகமா ஷஹீதாயிட்டாரு, அவருக்கு ஜனாதா தொழுவைக்கு காயிபு ஜனாதா தொழு வைக்கலாம், வாங்க நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி ரசூல்லா என்ன செய்யறாங்க, சஹாபாக்களை கூட்டி ஜனாதா தொழு வச்சாங்க. அவங்கள பற்றி ஒரு செய்தி கூட அபூதாவுல் ஹதீஸ்ல வருது, கபூர் ஒரு ஷஹீதுடைய கபரில் ஒளி அப்படின்னு ஒரு பாடமே அபூதாவுல் இமாம் ஹதீஸ்ல கொடுப்பான். ஒரு கபூருடைய ஒரு ஷஹீதினுடைய மன்னரையில் ஒளி அப்படின்னு ஒரு பாடம். கீழே என்ன போட்டிருக்கு தெரியுமா, நஜாஷி மன்னர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நஜாஷி மன்னர் ஷஹீதான அன்றைய தினத்திலே மதீனா நகர் முழுவதும் எல்லா வீட்டிலையும் ஒரே பேச்சு, நஜாஷி மன்னரை அடக்கும் பொழுது மன்னரையில் ஒரு ஒளி செலுத்ததாக. ஒரு காலத்துல எப்படி நம்ம அப்பப்பாவுடைய அந்த மக்காமல ஒளி செலுத்ததாக தமிழகம் முழுவதும் துல்லியமான பேசுறதுக்கு நிறைய பார்த்துட்டாங்கல்ல, அதே மாதிரி ஒரு ஒளி செலுத்ததாக நாங்கள் எல்லோரும் பேசிக்கிட்டோம். யார் சொல்றா, ஆயிஷா அம்மா சொல்றா. அந்த நஜாஷி மன்னர் இந்த ரெண்டு விஷயத்தை வழங்கணும். ஒண்ணு, ஷஹீதுக்கு அல்லாஹ் கபரை கூட ஒளிமயமாக்கினான். கபருக்கு உள்ளதான் ஒளி, ஆனா மேலையும் ஒளியை பார்த்தாங்க சஹாபாக்கள். அந்த அளவுக்கு ஒரு ஷஹீதுக்கு அல்லாஹ் அவ்வளவு கண்ணியப்படுத்துறாங்கிற ஷஹீதுகளுடைய அந்த தினத்துல அதையே நம்ம விளக்கிக் கொள்ளக்கூடிய அதே நேரத்தில் இவர் சொர்க்கத்தில் தலைவர் என்ற ஒரு செய்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இவருக்கு ஆப்பிரிக்காவை சேர்ந்த அதே மாதிரி 4 பேர் கற்பர்கள் இன்னொரு ஆளு விஜய் என்ற ஒரு பதில கலந்துக்கிட்டு கொல்லப்பட்ட ஷஹீது. ஆக சொர்க்கத்துல 14 பேர்கள் பதில ஷஹீதானாங்க. தமிழ்நாடுக்கணும் ஒரு பெரிய மேடை போட்டுக்கிட்டு ஒரு பெரிய மேடை போட்டு பதில் போர்ல சஹாபாக்கள் போர் செய்து மேடையில நின்றுட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு அறிவிச்சது ஒரு பெரிய மேடை தயார் செய்யப்பட்டு அந்த மேடையில் நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் உற்சாகம் ஊட்டினான். செல்லுங்கள், சொர்க்கத்தை நோக்கி செல்லுங்கள், அருள்க சமாவாத்து வல்லாரும். போர்க்களம் அது சொர்க்கத்திற்காக வேண்டி தேர்வு செய்யக்கூடிய போர்க்களம். அது சொர்க்கத்தை நோக்கி செல்லுங்கள், அருள்க சமாவாத்து வல்லாரும். வான பூமி அகலமான சொர்க்கத்தை நோக்கி செல்லுங்கள், அது இறைத்துவங்களுக்கே தயாராக சொர்க்கம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சாதி அவர் உமைர் இப்னு குமாம்ங்கிற ஒரு சாதி பசு யார சொல்லலாம், என்ன பசுன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். இல்ல, நீங்க சொன்ன அந்த சொர்க்கத்தை நானும் அன்னைக்கு ஆசைப்பட்டு நான் ஆசையில இருந்து வார்த்தையை சொன்னேன், அல்லாஹ் உனக்கு அதை நசீபாக்குவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே சாப்பிட்டு பேர்த்தப்படத்துக்கு வீட்டுக்கு போய் அந்த போர்க்களத்துல ஷஹீதாயிட்டாங்க பத்ர் போர்ல. அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுக்கு உடனே சொர்க்கம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாலே சொர்க்கம் கிடைக்கும். ஸஅத் இப்னு ஹைஸமா அந்த 14 ஷஹதாக்கள்ல ஸஅத் இப்னு ஹைஸமான ஒரு சஹாபியும் பத்ர் போர் நடக்கும்போது ஒரு வீட்டுல ஒரு ஆள் தான் போர்க்களத்துக்கு போகணும், அதுதான் விதி. அப்ப பேர் ஸஅத் இப்னு ஹைஸமா சொல்றாங்க, வாப்பா சொல்றாங்க, ஹைஸமா சொல்றாங்க, மகனே பதிலுக்கு பேர் எடுக்கிறாங்க போர்க்களத்துக்கு, நீங்க சின்ன வயசு இப்பதான் கல்யாணம் முடிச்சு சின்ன இளம் மனைவியோடு வாழ்றீங்க, உங்க வாழ்க்கையை வாழ வேண்டி இருக்கு, நீங்க வாழும். நமக்கு வயசாக போய் எல்லாம் அனுபவிச்சாச்சு, சேர வேண்டியதா, வீடு வாங்க காடு போகும், வீடு போகும் காடு வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. அதனால ஹைஸமா நான் வயசாகி போச்சு, நான் போர்ல கலந்துக்கிறேன், நீங்க மனைவி போர் வீட்டை கவனிச்சுக்கிறீங்கன்னு சொன்னாங்க. மகன் என்ன சொல்லணும், என்ன வெளிநாட்டு பயணமா, இது வெளிநாட்டுக்கான டூரிஸ்டா போறாங்க, நான் போட்டி போடுறதுக்கு எல்லாம் உயிரை கொடுக்கல போகுது. அவரு வாப்பா இது சுக பிரச்சனை இல்லை, சொர்க்க பிரச்சனை. இது உங்களுக்கா எனக்காங்கிற உங்களுக்கு சொர்க்கமா எனக்கு சொர்க்கமான எனக்கு தான் சொர்க்கவன். பதிலுக்கு போனவங்க எல்லாம் சொர்க்கத்தை தான் பரிசா பெறுவான். அதனால நான் விட்டு கொடுக்க மாட்டேன். 2 பேருக்கு போட்டி வந்து போட்டி வந்தா என்ன செய்யணும், இஸ்லாத்துல ஒரு விதி உண்டு, போட்டி வந்துன்னா சீட்டு குடிக்க போறோம். அதனாங்க முறை ரசூலுல்லாஹ் வெளியூருக்கு போகும்போது 2 மனைவியை கூட்டு போவாங்க. யாருன்னு சில பேர் மத்தியில யாரை தேர்ந்தெடுக்கிறது, 10-15 மனைவி இருக்கும்போது காம்பேஜ் வந்துடக்கூடாது, சீட்டு குடிக்க போட்டு தான் எடுத்துட்டு போவான். யாருக்கும் புண்பட முடியாது. இஸ்லாம் தந்த ஒரு அழகான வழிமுறைய. ஆக சீட்டு குளிக்க போட்டு எனக்கு இவங்க தேர்ந்தெடுப்பான். அவன் 2 பேரும் சீட்டு குளிக்க போட்டதுல யார் பேர் வந்துருச்சு, மகன் பேர் வந்துருச்சு. அவங்க போய் போர்க்களத்துல ஷஹீதாகி உஹது போர் ஒரு ரசூலுல்லாஹ் வந்தாங்க, நாயகமே பதிரிலேயே எங்க இனத்தைய மகனுக்கு தகராறு,
நான் தான் கலந்துக்கலன்னு சொன்னேன். ஆனா எனக்கு வாய்ப்பு கிடைக்காம போச்சு. நேற்று இரவு மகன கனவுல கண்டேன். சாயத்துக்குள்ள கைத்தமா இந்த பதில செய்த கனவுல கண்டேன். பாப்பா சீக்கிரம் நம்மகிட்ட வாங்க. என் மகனை எந்த கோலத்துல பார்க்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில வெட்டுப்பட்டவங்க உயிர் எங்க ஒரு பறவையினுடைய உருவத்தை அந்த உயிருக்கு அல்ல எழுதுதான் ஒரு பறவையினுடைய வயிற்றுல வச்சு, பச்சை பறவையினுடைய வயிற்றுல வச்சு, அந்த பறவை தங்குற இடம் பூண்டி எங்க அல்லாஹ்வுடைய அரிசியில தங்கக்கூடிய கண்ணாடி பூண்டி அங்கதான் போய் எடுத்தாங்க. நைட் நேரத்துல பகல் நேரத்துல அங்க போயிடும். நைட் நேரத்துக்கு எங்க வந்துடும்? அது கபருக்கு வந்துடும். நைட் நேரத்துல எங்க? பகல் முழுவதும் அல்லாஹ்வுடைய அரிசி பூண்டுல, பகல் நைட் நேரத்துல எங்க வந்துடும்? கபருக்கு வந்துடும். இது எப்படி உங்களுக்கு தெரியும் கேட்டாடி. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் தல்ஹா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் என்னுடைய இடம் காபா என்ற என்னுடைய சொத்து இடம் சொத்தெல்லாம் காபா என்ற இடத்துலதான் இருக்கு. அதை கவனிக்கிறதுக்காக நைட் ஒரு தடவை போனேன். போன வழியில நைட் ஆகி போச்சு. அப்போ புகழில ஷஹீதானாங்களே அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஹராம் ஜாபிர் ரலியல்லாஹுடைய வாப்பா, அவங்க ரவுலால நைட்டு தங்கிட்டேன். கொஞ்ச நேரம் படுத்துட்டேன். படுத்து கிடக்கிறேன், குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கேட்குது. அல்லாமா ஜாமிய கராமாத்துல் அவுலியா என்ற கிதாபுல இந்த செய்தி எழுதுறான். உபயில ஷஹீதானவங்களுக்கு அல்ல என்ன உயிரை கொடுக்குறதா பாருங்க. குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கேட்குது. நான் என்ன செய்யறேன்? முழுவதும் கேட்டேன். காலையில ரசூலுல்லாஹ் வந்து சொன்னேன், நாயகமே நான் பாபா என்ற என்னுடைய இடத்துக்கு சொத்தை கவனிக்க போனேன். போன இடத்துல நைட் ஆயிடுச்சு. என்னுடைய இடத்துல அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஹராம் அவங்களுடைய ரவுலால படுத்திருந்தேன். நீங்க குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கிடைச்சு. சல்மா உனக்கு தெரியாதா? அல்லாஹ்வுடைய அரசில இருக்கக்கூடிய அந்த தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கூண்டில் இருக்கக்கூடிய அந்த பறவை வைத்து உள்ள அந்த உயிர் நைட் நேரத்தில் எங்க போவோம்? அவங்க மண்ணறையில் அவங்களுடைய உடலோடு சேர்ந்து இருக்குங்கிறது எனக்கு தெரியாதா? அப்ப அந்த உடலோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த உயிர் விரும்புகிற அமலிலே ஈடுபடும். குர்ஆனோடு நினைச்சா குர்ஆனோடு ஈடுபடும். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நான் பைத்துல் முக்கத்தத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பைத்துல் முக்கத்தத்தினுடைய ஒரு மலை குன்று, சிவப்பு மலை குன்று அருகில் சிவப்புரிய காட்சியிலே நான் கண்டேன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேராஜ் பயணத்தில் நடந்தது. ஒவ்வொரு நபிமார்களும் தான் எந்த அமலில் விருப்பம் ஆசைப்படுறாங்களோ அந்த அமலில் ஈடுபடுவான். ஆக சாயத்துக்குள்ள கைத்தமா சொல்றாங்க, அவங்க வாப்பா சொல்றாங்க, என் மான நேரத்து கண்டேன், சுருக்கத்து மரங்களிலும் கனிகளிலும் நதிகளிலும் அவர் உலாவை இருக்கிற காட்சியிலே கண்டேன். என் மகனே சீக்கிரம் பாப்பா வந்திருக்கன்னு சொன்னான். எனக்கு வயசாகி போச்சு, என் நாடு இளமெல்லாம் பலவீனம் ஆயிட்டு, எனக்கு அல்ல இறைவனை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க நாயகமே என்று சொன்னோம். அதுல கலந்துக்கிட்டாங்க. உதவில செய்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஜாபிர் ரலியல்லாஹு வாப்பா அப்துல்லாஹ் இப்னு ஹராம் உதவில செய்கிறான். ஷஹீதானதுக்கு ஒரு நைட்டுக்கு முந்தி ஒரு பதிரிய கனவு கண்டான். பத்ர்ல கலந்து ஷஹீதானாரே முபஷிர் இப்னு அப்துல் முன்திர் இருந்து பத்ர்ல 14 பேர்ல ஒரு ஷஹீத் பேர் என்னது? முபஷிர் இப்னு அப்துல் முன்திர். அவங்க கனவுல கண்டான். கனவுல வந்து சொன்னாங்க, அந்த காதினும் ஃபீ ஐயாமின். ஜாபிர் ரலியல்லாஹு வாப்பாவை பார்த்து சொல்றாங்க முபஷிர் இப்னு அப்துல் முன்திர், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஹராம் நீங்க சில நாள்ல நம்மள்ட்ட வந்துருவீங்க. உடனே இவங்க பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு, என்னங்க கரெக்டா சொல்ற மாதிரி தெரியுது, ஒக்கத்து முப்பது பதிரின் நீங்க தான் பத்ர்ல கொல்லப்பட்டீங்களே, நீங்க வந்து தகவல் தெரிவிக்க. அது ஒரு சொர்க்கத்தில் உள்ள நல்ல உல்லாசமான இடத்துல பாக்குறான். அப்ப அவங்க சொன்னாங்க, பத்ர்ல கொல்லப்பட்ட வாக்குவம் தான். சும்மா ஊட்டிட்டு பின்பு அல்லாஹ் எங்க உடலை ஹயாத் ஆக்கிட்டான். பின்பு என்ன செய்தான்? எங்க உடலை அல்ல ஹயாத் ஆக்கிட்டான். ஹயாத் ஆக்கி நாங்க விருப்பப்படி சொர்க்கத்துல நாங்க உலா வர வச்சுட்டோம். அதனாலதான் கரெக்டா நான் என்ன செய்யறேன் தகவல் சொல்றேன், சில நாள் நம்மள்ட்ட வந்துருக்கீங்கன்னு சொன்னான். அதன்படி மறுநாள் யார் ஷஹீதானா. அதனாலதான் ஜாபிர் ரலியல்லாஹு சொன்னாங்க, தன்னுடைய மகனை கூப்பிட்டு நாளைக்கு நான் முதல்ல ஷஹீதாயிருவேன்னு சொன்னாங்க ஜாபிர் ரலியல்லாஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் பத்ர் போருக்கு வரும்போது ஒரு மலையில இருந்து ஒரு காட்டுவாசி இறங்கி வந்தான். ஒரு மலைவாசி எல்லாரையும் பார்த்தா கூட்டமா நிக்குது. எல்லாரும் எங்க போறீங்கன்னு கேட்டாங்க. நாங்கெல்லாம் பத்ர் போருக்கு போறோம். உங்க கூட்டத்தார் தலைவர் யார்? இதோ நிக்கிறாங்களா, இவங்க தான் தலைவர். ரசூலுல்லாஹ் பார்த்து காட்டாங்க. ரசூலுல்லாஹ் கிராமவாசி மலைவாசி வந்தார். நாயகமே, என் வீட்டுல ஒரு ஜோலி இருக்குது, அதை முடிஞ்சு நான் வந்து கலந்துக்கிட்டான்னு கேட்டான். கட்டாயம் அதை முடிச்சுட்டு கலந்து அவசியம் ஒண்ணு இல்ல, அவசரம் ஒண்ணு இல்லை, மெதுவா வாங்கன்னு சொன்னான். ரசூலுல்லாஹ் போர்க்களத்துல சாப்பாக்களை அப்படியே அணிவகுத்து நிற்கிறது நேரத்துல அந்த ஆள் வந்தான். வந்தது மட்டும் இல்லாம அந்த 14 பேர்ல கொல்லப்பட்ட ஷஹீதுகள் அந்த கிராமவாசி இந்த மலைவாசியும் ஒரு உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் அந்த ஜனாதா அந்த மைதானத்தை உகது மைதானத்தை அப்படி பார்வையிடுறதுக்கா ரசூலுல்லாஹ் அப்படி போயிட்டே இருக்கும்போது அங்க 14 சோதாக்களுடைய ஜனாதா கடந்து அதுல அந்த கிராமவாசியினுடைய ஜனாதாவுக்கு பக்கத்துல வந்து நின்று சொன்னாங்க, உமரே நீங்க ஹதீஸ் தெரியறதுல ரொம்ப ஆர்வம் உங்களுக்கு. உமர் ரலியல்லாஹு ஹதீஸ் தெரியறது ரொம்ப ஆர்வம்.
வெளியூருக்கு வியாபாரத்துக்கு போனா நைட் நேரத்துல மஸ்ஜிதுக்கு வந்துருவாங்களா ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியாசலுக்கு. யாரெல்லாம் அன்னைக்கு ஃபுல்லா பகல்ல ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை கேட்டாங்களோ இன்னைக்கு என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இன்னைக்கு என்ன சொன்னாங்க, அது கேட்டு தெரிஞ்சதுல ஒரு ஆர்வம். ஹதீஸை தெரிவதில் உங்களுக்கு ரொம்ப ஆர்வம். ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ் சொல்றேன் கேளுங்க. இந்த கிராமவாசி இருக்காரு, ஆள் காட்டுவாசி தான். காட்டுவாசியா இருந்தா நாட்டுவாசியா இருந்தா அல்லாட்ட உயர்ந்த ஆளா, அதான் நமக்கு முக்கியம். இந்த கிராமவாசி ஜன்னா அசுராசில் ஜன்னா, இது சொர்க்கத்தினுடைய அரசர், சொர்க்கத்தினுடைய விஐபி, சொர்க்கத்துல விஐபி சீட்ல சேர்ந்தவர் இவர். இது சாதாரண ஆள் கிடையாதுன்னு சொன்னாங்க எல்லாரும். பாருங்க, சொர்க்கத்துல என்ன விஐபி சீட், என்ன ஒரு மூலையில் ஒரு சீட்டு கிடைக்காதான் நம்ம ஆசைப்பட்டு. நமக்கு விஐபி சீட்டு தேவையாங்க. விஐபி சீட் தான் போவேன், கடைசியில் இருக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? சொர்க்கத்துல பஸ்ல இடம் கிடைக்கலன்னா காலில் அந்த சுத்தலையே சொல்லிட்டு போவோம், நீ ஊரு போய் சேரணும். ஆக சொர்க்கத்துல ஒரு மூளை கிடைச்சாலே பெரிய பாக்கியம். ஆனா மன்னர் பேசே கிடைச்சிருக்கு யாருக்கு? பதில செய்யலானவங்களுக்குன்னு சொன்னா அது ஒரு மலைவாசி. உலகத்தால எந்த அளவுக்கு அந்த பாக்கியங்களை சஹாபாக்களுக்கு கொடுத்தாங்கிறத நாம விளக்கி சொல்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு பாருங்க, ஒரு மனிதனுடைய உடல் தூங்குற வரைக்கும் தான் அந்த உடம்புல நாட்டம் இருக்காது. உயிர் போயிடுச்சுன்னா நார ஆரம்பிச்சிடும். நம்ம வயிற்றுல இருக்கிற முழுவதும் என்னது? மலம். மலம் போனா பலம் போச்சு, உயிர் போச்சுன்னா அவங்க வயிற்றுல உள்ள அவ்வளவு மலமும் வெளியே நாட்டம் பிடிக்க ஆரம்பிச்சு. ஆக மனிதங்கிற இருக்கானே, ஆக அந்த மௌத்த ஆயிட்டாலே நாடிடுவான் மனுஷன். நாட்டத்துல எப்படிப்பட்ட நாட்டம்? பெருச்சாலு பேரை கெடுக்கும் சொல்லுவாங்க, ஊரை கெடுக்கும், பெருச்சாலு பேரை கெடுக்கும். பெருச்சாலு நாட்டத்தையாவது தாங்கிடலாம், ஒரு மையத்து நாட்டத்தை தாங்க முடியாது. அதனாலதான் ஒரு பெட்டியில ஊட்ட வச்சு மூடிடுறாங்க, வெளியில நாட்டம் தெரியக்கூடாது. யாராவது இறந்துட்டா 2-3 நாள் ஆகும்னா ஒரு பெட்டியில வச்சு நல்ல இருக்க மூடி உள்ளேயே கடக்கட்டுன்னு வச்சிடறான். கண்ணியத்துக்குரியவர்களே, சஹாபாக்கள் இருக்கிறாங்களே, 7 நாள் கழிச்சுனா ஜனாதா அடைக்கிருக்காங்க சஹாபாக்கள். 7 நாள் ஜனாதா வைக்க முடியுமாங்க? வைக்க முடியாது. அபூ தல்ஹா ஒரு பதில் சஹாபி, ஒரு போர்க்களத்துல இறந்து போயிட்டாங்க. போர்க்களத்துல இறந்தாலே ஷஹீது தான், விட்டு போடணும்னு அவசியம் கிடையாது, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே. அபூ தல்ஹா ரலியல்லாஹு குர்ஆன் ஓதிட்டு இருந்தாங்க, இன்ஃபிரு ஸிஃபாரன் முஸிஃபாலன், போருக்கு கிளம்புங்கள் அல்லாஹ் ஒரு இடத்துல போறான். இந்த ஆயத்து 70 பிள்ளைங்களுக்கு சொன்னாங்க, நானும் போருக்கு போறேன், 7 சாமான் ரெடி பண்ணி வைங்க. அவங்க சொன்னாங்க, அப்பா நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே நீங்க போர்தான் உங்க முக்கியமான பணி, அவ்வளோத்தையும் முடிச்சுட்டீங்க. இப்போ கலீஃபாக்கள் ஆட்சியிலையும் போர் தான். இந்த வயசான நேரத்துல நாங்க உங்க பிள்ளைங்க சம்பாதிச்சு தர்ற மாதிரி போருக்கு தயாரா நாங்க இருக்கிறோமே, நீங்க எதுக்கு வீட்டுக்காரமா போகணும்? இல்ல நான் போயிட்டு ஆகணும், இந்த வயசான நேரத்திலையும் அல்ல எனக்கு உத்தரவு போடுற மாதிரி தெரியும். ஏன்னா குர்ஆன் ஆயத்து வயசான ஆளுக்கு ஒண்ணு வாலிபத்துக்கு ஒண்ணு கிடையாது, எல்லாத்துக்கும் கேட்டானே. அதனால கிளம்பி போனாங்க. கடல்ல இருக்கும்போது இயற்கையாக மரணம் ஆயிட்டான். அபூ தல்ஹா இல்லாம தண்ணியில சீல ஒரு ஜனாதா கப்பல்ல வந்துட்டாலே கல்லை கட்டி மையத்தை தாக்கணும், அதான் சட்டம். இமாம்களுடைய சட்டம் என்ன? ஒரு கப்பல் அந்த காலத்துல பல நாள் அடிச்சுக்க போறாங்க, நினைச்சுவாங்க மையத்தை கல்லை கட்டி கீழே தாக்கணும். இல்லைன்னா அந்த மையத்தை வச்சுட்டு அவ்வளவு பேருக்கும் தீக்கு வந்துடக்கூடாது. அதுதான் இமாம்கள் அந்த காலத்துக்கு இப்போ கிளேட்டா இருக்குன்னா பிரச்சனை கிடையாது. ஆக இமாம் சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க? அபூ தல்ஹாவை தண்ணி வச்சுட்டு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தீ தெரியவான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 1 நாள் 2 நாள் 7 நாள் பலம் இது இல்லா பாத சபாக்கு ஐயாம் 7 நாள் ஆகியும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு பாடி கண்டிஷன் மாறவே இல்லை. பலம் இல்லா ஏன்னா பலம் கைய எந்த விதமான மாற்றம் இல்லை. தானூசா நாயின் சம்பளத்தி போர்வையிலே தூங்கக்கூடிய சூழலிக்கும் போட்டி தூங்குற ஒரு மாதிரி கோலத்திலேயே இருந்தார்கள். இதுதான் சஹாபாக்களுடைய ஜனாதா. ஒரு ஷஹீதுடைய ஜனாதா, ஒரு சஹாபியுடைய ஜனாதாவுக்கு தான் நமக்கு வித்தியாசம். கண்ணியத்திற்குரியவர்களே, உஹது போர்ல சல்லாரியர் உஹது போர்க்களத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உஹது மலையை பார்த்து ஹாலா ஜபல் உஹத் இஹிப்புனா வ நஹிப்பு, இந்த உஹது மலை என் ரசிகன், நான் உஹது மலை ரசிகன் சொன்னான். மலையிலே நேசிக்கிறாங்க ரசூலுல்லாஹ், உஹது மலையை நான் நேசிக்கிறேன். அந்த மலை என்ன நேசிக்குதுன்னு சொன்னான், கல்பு இருக்காங்க. கல்லுக்கு இன்னைக்கு கல்பு இருக்கிறவனுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் இல்ல, கல்பே இல்லாத கல்லுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் இருக்குன்னா, அப்ப கல்லை விட இந்த மனுஷன் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் இல்லாத மனுஷன் கல்லை விட மோசமான ஒரு குணம், ஒரு நடக்கணும் பிண்டத்தை விட மோசமான. சில பேருக்கு மண்டையில ஏறனா உனக்கு என்ன மண்ணா கட்டிய மூலையா இருக்கா அல்லது மண் இருக்குதான்னு கேட்கும். அந்த மண்ணுக்கு கூட கல்லுக்கு கூட ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் இருக்குங்கிறாங்க ரசூலுல்லாஹ், மதீனாவுடைய மண்ணுக்கும் மதீனாவுடைய மலைக்கும். ஆனா மனுஷனுக்கு இன்னைக்கு இல்ல. மௌலூது ஓதரே முன்னால இருந்துட்டான் கேட்கறாங்க ஊர்ல. பள்ளிவாசல ஓதனா நாங்க வந்து கலவரம் பண்ணுவோம், முழு கிளிப்போங்கிறாங்க ஊர்ல. அந்த அளவிற்கு அந்த அபூ லஹபுக்கு தைபா உத்பாவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு வெறுப்பு இருந்த மாதிரி சில பேருக்கு வெறுப்பு இருக்கு. நல்ல இடத்துல சொல்றான், உங்களை படைப்பவன் வாரிசற்றவன், இந்த உலகத்தில் அவனை வாரிசற்றவனாக
அவர் எப்ப அந்த தடையமே இல்லாம நம்ம ஆக்கி போடுவோம். உங்களை பகைப்பவர். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு அரசியல் தலைவரான ஒரு பதவி வாங்கிக்கிட்டு தெய்வம் அந்த தெய்வம் இந்த தெய்வம் எத்தனை போடுறான். ரசூலுல்லாஹ்வுக்கு தெய்வம் வார்த்தைப்பட தேவையில்லை. ஆனா என்னென்ன வார்த்தையெல்லாம் தகுமோ அவ்வளவுக்கு நம்ம போடணுமா என்ன? நம்மளால தான் போட முடியல. நூறுகளை பெரியவங்களாவது போட்டிருக்காங்க, அறியாவது சொல்லணுமா என்ன? சொல்றதுக்கு நாவு இல்லைன்னா அவங்களுக்கு நாடி இல்லை. காரணம் இவங்கெல்லாம் அந்த அபூல் அவர் வகையறாங்க. ரசூலுல்லாஹ்வை இழந்த அப்துல்லாஹ் உபை போன நயவஞ்சர தலைவனுடைய வகையறாங்க. இவங்களுக்கு எல்லாம் ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்துட்டா மூன்று ஒரு மாறி ஆயிரும். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்தவொடனே தெரியல தன்னுடைய பதவி போயிடுச்சு, கண்ணியம் போட்டு தனக்கு யாரும் எஞ்சிக்க மாட்டாங்களே நினைச்சான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக உபரிமலை என்ன நேசிச்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா? அதுக்கு ஒரு விளக்கம் எழுதுவாங்க பெரியவங்க. உபரிமலை என்ன நேசிச்சதுன்னா, உபரிமலை வானத்தில் அடங்கப்பட்ட 70 காபாக்களின் நேசர்கள் சொன்னாங்க. அதுக்கு ஒரு விளக்கம். உபரிமலை வாசல் யாரும் அடங்கியிருக்கிறாங்க, 70 சோதாக்கள் அடங்கியிருக்கிறாங்க. இந்த 70 பேரை நம்ம வரலாற்று விவரமா ஒவ்வொரு ஆளுடைய வரலாறை புள்ளி விவரமா நான் ஆய்வு செய்து பார்த்தேன். 38 பேர் பதினீர்கள். 70 சோதாக்களுடைய இதயத்திலையும் ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் நிரம்பி இருக்கு. ஒரு மதீனா அன்சாரி சஹாபி சக்கராத்து நிலையில இருக்கிறாங்க மைதானத்துல. ரசூலுல்லாஹ் பார்த்து வர சொன்னாங்க. ஸஅத் இப்னு ரபீஉல் அன்சாரி என்ன நிலையில இருக்கிறாரு பார்த்தோம். அவர் குற்றுயிரும் குலையுமா இருக்கிறாங்களா, அது ஹயாத்தா இருக்கிறாங்களா, போய் பார்த்துட்டு வாங்க 70 பேர்ல அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி விடுறாங்க. ஒரு ஆளு வந்து பக்கம் இருக்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், இந்த மைதானத்துல ஸஅத் இப்னு ரபீஉல் அன்சாரி இருக்கிறாங்களா? ஒரு மெதுவா சக்கராத்து ஆளுமா ஒரு சட்டம் வருது. அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா நான் இருக்கேன், மௌத்தாவுடைய நிலையில இருக்கேன், என் சலாம ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிவிச்சிருங்க. என்னுடைய மதீனா வாசிகளுக்கு, என் தலைமைக்கு கீழ் உள்ள என் ஊர்வாசிகளுக்கு ஊர் தலைவர் என்ற அடிப்படையில நான் சொல்லும் கட்டளையை சொல்லியிருந்தேன். மதீனாவும் ஊர் தலைவர் சக்கராத்தால ஒரு கட்டளை போடுறாரு மதீனாவாசிகளுக்கு. நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய உடல்ல ஒரு துரும்பு கூட வரக்கூடாது எதிரிகள் மூலமாக. ரசூலுல்லாஹ்வுடைய உடலுக்கு உயிருக்கு ஏதேனும் நீங்க ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் ஆபத்து ஏற்பட்டால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் உங்களை விட மாட்டான். கவனம் அப்படின்னு நான் எச்சரிக்கையா இருக்க சொன்னேன்னு சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு மண்டைய போட்டான். செய்தாயிட்டான். இந்த செய்தியை சொல்லும் போது இன்னொரு செய்தியை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலாத்து சொல்லுங்க, இன்னி அஜிது ரீஹல் ஜன்னா, எனக்கு சொர்க்க வாடை அடிக்குதுன்னு சொல்லி செய்தியை சொல்லுங்க. சொர்க்க வாடைங்கிறது என்ன? இங்கே அடுத்த தெரியல இருக்குது. ஆக சொர்க்க வாடை அடிக்கணும்னா அந்த சொர்க்கத்தோடு கனெக்ஷன் யாரோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பு உள்ளவங்களுக்கு தான் அந்த வாடை அடிக்கும். ஆக கடைசி நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை கேள்விக்கு அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும், வாழ்ந்த காலத்திலும் நபிநேசத்தை வெளிப்படுத்தினார், சக்கராத்து காலிலும் தன்னுடைய நபிநேசத்தை வெளிப்படுத்திட்டாரேன்னு சொன்னாங்க. சொல்லாரு அத்தைய சஹாபாத் 40 வருஷம் கழிச்சு ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, உலகில 70 ஜனாதா வந்துச்சு, 70 பேருக்கு 70 குழிய தோன்றதுக்கு சிரமப்பட்டு ஆளுக்காக பார்த்துட்டோம். சரி, இவங்க 2 பேரும் ஒரே பிறந்து இவங்களை ஒன்னா வச்சிருவோம், இவங்க 2 பேரும் ரொம்ப வழக்கமா குடும்பம் ஒரே ஃபேமிலி, இவங்களை ஒரு 4 பேரை ஒன்னா வச்சிருவோம். இப்படியெல்லாம் என்ன செய்யறாங்க, 4 பேர் ஜனாதாவாக தான் அடக்கப்பட்டது. ஒரு குழி 10 குழியில 10 பேர் 3 பேர் 4 பேர் வைக்கப்பட்டது. எங்க வாப்பாவை 2-3 எங்க வாப்பாவை கூட 3-4 ஜனாதாவை சேர்த்து வைக்கப்பட்டது. அப்புறம் என் மனசு கேட்கல, நான் என்ன செய்யறேன், ஓட்டு மலை வடிவாரத்துக்கு ஒரு நாள் போய் அந்த ஜனாதாவை தோண்டி ஒரு 6 மாசம் கழிச்சு, இது புகாரிலேயே இந்த செய்தி வருது. இந்த செய்தி வேற கதையெல்லாம் இல்ல, புகாரி செய்தியிலேயே ஒவ்வொரு போர்ல செய்தி வருது. 6 மாசம் கழிச்சு எங்க வாப்பாவை அப்படி ஜனாதாவை தூக்கி தனியா ஒரு இடத்துல அடக்கு, தனியில அவரையும் அவர் பிறந்தையும் சேர்த்து அடக்கிட்டு மற்றவரை வந்து பிரிச்சுட்டு 6 மாதம் கழிச்சு அந்த ஜனாதால எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு பிறகு 40 வருடம் கழிச்சு முஆவியா ரலியல்லாஹு ஒரு ஆட்சி வந்த பிறகு மதீனாவுல திடீர்னு தண்ணி வசதி இல்லாம அந்த மலைக்கு கீழே ஒரு நீர்வீழ்ச்சியை தோண்டணும், வாய்க்கால் தோண்டணும் தேவைப்பட்டு எல்லா குடும்பத்துக்காரர்களுக்கும் லெட்டர் போடப்பட்டது. உங்க சொந்தக்கார ஜனாதாவை தூக்கி வேற இடத்துல அடக்குங்க, தண்ணி அங்க வரப்போகுது, எல்லா மையத்தையும் உங்க ஆத்துல முழுவதும் எறும்பு கூடால நடக்கும், அதனால வேற இடத்த தோண்டி அடக்குங்கன்னு சொன்ன உடனே அங்க இருந்து கூட்டமா வந்து ஒவ்வொரு ஆளும் ஜனாதாவை தோண்டினாங்க. 70-40 வருஷத்துக்கு முந்தைய ஒரு ஜனாதாவை ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு அதுல இடத்துல இடத்தை விரிவாக்கம் பண்றாங்க. அப்ப இங்க எங்கேயாவது பழைய 40 வருஷத்துக்கு முந்தைய ஒரு ஜனாதாவுடைய இடமாட்டம் இருந்துரும். ஒரு எலும்பு கிடைக்குமா மாற்றி இறக்குறதுக்கு? அந்த சொந்தக்காரரே கூட்டால எங்களுக்கு வேலை இல்லையா, எங்களுக்கு இதான் வேலை, ஒரு எலும்பு கூட இல்லைன்னு போது தோண்ட சொல்லிருக்கேன்னு கேட்பான். ஆனா 70 சஹாபாக்கள் குடும்பம் வந்தது 70 பாடியும் அப்படியே இருக்கு. ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த வாப்பாவை தூக்கி நான் தோல்ல வச்சுக்கிட்டு போனேன், எல்லாரும்
ஒவ்வொரு ஆட்களும் சொந்தக்காரங்களை தூக்கி வச்சு தோலை வச்சுட்டு போனாங்க. அன்னமும் கவுமுனியாம், அந்த 70 பேர்களும் அந்த 70 பாடிகளை தூக்கி செல்லும் காட்சியை கண்டேன். அந்த காட்சியை வர்ணிக்க கொடுக்குறாங்க. அது தூங்கக்கூடியவங்களை தூக்கி செல்வது போது ஒரு ஆள் தூக்கிட்டாரு. ஒரு ஆள் நைட்டு வயதான ஆள் தூக்கிட்டாரு. அவர் தூக்கி போறாங்க, எப்படி தூக்கி போவாங்க? தோல்ல வச்சு தூக்கி போவாங்க. அப்பதான் தூக்கி போவாங்க. குழந்தையா இருந்து ஒன்று போயிடலாம். அவர் தோல்ல வச்சு தூக்கி போனாங்க. மதீனாவுடைய மண்ணை பத்தி ஒரு விளக்கத்தில் எழுதுறாங்க. ஒரு கெமிக்கல் சூழ்ந்த மண். அதனாலதான் அந்த கெமிக்கல் பயங்கரமான கெமிக்கல். அதனாலதான் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு பாப்பாவுடைய காலில லேசா ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டது. அதுக்கு கூட ஒரு தஃசீர் எழுதியிருக்கிறாங்க, மதீனாவுடைய மண்ணின் மிஸ்டேக். மதீனாவுடைய மண் மிஸ்டேக்னா அப்படி தப்பா நினைக்கிறாங்க. மண்ணின் மிஸ்டேக். மதீனாவுடைய மண் சொர்க்கத்துல ரசூலுல்லாஹ் படைக்கப்பட்ட மண்ணுங்க. அது மிஸ்டேக் அந்த இடத்துல சொல்லல, கெமிக்கல் உள்ள அந்த இரும்பையும் துரும்பாக்கி போடும். மதீனா ஒரு மண் இருக்கு. மதீனா ஒரு மண் ரசூலுல்லாஹ் படைக்கப்பட்ட மண். அதனால மதீனாவுடைய 99 சிறப்புல ஒரு சிறப்பு ரசூலுல்லாஹ் படைக்கப்பட்ட மண் என்பது ஒரு சிறப்பு. நான் சொல்லுவது கெமிக்கல் மண்ணுன்னு சொல்லுவேன். அந்த மண்ணில இரும்பு போட்டதுல தூண்டாக்கி போடும். ஆனா அதுல ரசூல் சஹாபாக்களுடைய பாடி ஒரு சின்ன ஒரு இது கூட இருக்கல, அந்த மண்ணால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆக 40 வருஷம் அப்படியே அது அழுவாமல் அழியவும் இல்லை, அழுவவும் இல்லை, நாட்டமும் அடிக்கல, அழியவும் இல்லை, எலும்பு கூட தூக்கல, பாடியத்தான் தூக்குனான். இதெல்லாம் அந்த தோழாக்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், அவர்களை பல்கும் மஹ்யாவும் இந்த ரப்பியும், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். ஆனா லா தஷூரும், சராசரி அறிவுள்ளவன் அதை விளக்கிக் கொள்ள முடியாது. இந்த ஆயத்துக்கு விளக்கமாக மட்டுமில்லாமல் புகழ் போரை பற்றி நம்ம மதத்தால பாடம் நடத்துறதுனால, புகாரி ஷரீஃப் நடத்துறதுனால, பல வருஷங்களா தொடர்ந்து பாடம் நடத்துறதுனால அதை பற்றி ஒரு முழுமையான வரலாறுகளை ஆய்வு செய்து பாட பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கும். அப்போ உகழ் போர்ல மைதானத்தில் அடைக்கப்பட்ட சஹாபாக்களை குறித்து, அந்த மைதானத்துக்கு யாரெல்லாம் தியாகத்துக்கு வந்தாங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்து, சஹாபாக்கள் காலத்துல இருந்து யாரெல்லாம் அந்த மைதானத்துக்கு தியாகத்துக்கு வந்தாங்க என்பதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வருஷமும் உகழ் போர் எப்ப நடந்துச்சு 3 அதுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஜமாத்தே கூட்டுவாங்க ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு வருஷம் கூட்டிட்டு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு தடவை ஒரு மலையடிவாரத்திலே ஹர்ரத்து வாக்கிம் என்ற ஒரு மலையடிவாரத்தில் எங்களை கூட்டுக் கொண்டு ஏறினார்கள். அதனுடைய பள்ளத்தாக்கில் சில கபர்கள் இருந்தது. நான் கேட்டேன், நாயகமே இது நம்முடைய சகோதரர்கள் உகதிலே அடக்கப்பட்ட சகோதரர்களுடைய கபர்களா என்று கேட்டேன். இல்ல, இது வேற நம்முடைய நண்பர்களுடைய கபர், அஸ்ஹாபு வேற நம்ம அஸ்ஹாபு நண்பர்களுடைய கபர் சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்த பிறகு சுருவத்து ஷாப்னு ஒரு இடம், அந்த இடம் வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தத்தை உயர்த்தி ஸலாமுன் அலைக்கும் பிமா ஸபர்தும் வநிஅமா உக்பத்தா, இதுதாங்க சொல்லணும். நீங்க மதீனாவுக்கு போனா, ஜியாரத்துக்கு போனா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லக்கூடாது, ஸலாமுன் அலைக்கும் பிமா ஸபர்தும் வநிஅமா உக்பத்தா. ஒரு யூத நசாராவுக்கு எப்படி சலாம் சொல்லணும்? ஸலாமுன் அலா மனித்தபா அல் ஹுதா, அப்படித்தான் சொல்லணும். நேர் வழியை பின்பற்றக்கூடியவனுக்கு சலாம். ஒரு பொது கபர்ஸ்தானுக்கு போனா எப்படி சலாம் சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் யாதார கௌமி முஃமினீன் அன்தும் தலபும் லனா கலஃபும், நீங்க முந்திட்டீங்க, நாங்க பிந்தி வர போறோம். ஒரு இறைநேசருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் இருக்குது விட அவங்களுக்கு எப்படி சொல்லணும்? ஸலாமுன் அலைக்கும் பிமா ஸபர்தும் வநிஅமா உக்பத்தா. அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் பொறுமையாக சகித்துக் கொண்டு தியாகம் செய்த காரணத்தினால் அல்லாஹ்வுடைய சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும் என்று மலக்குமார்கள் சோபனம் சொல்லுவார்கள். அந்த மன்னரைக்கு அந்த மலக்குமார்கள் சோபனத்தை தான் நம்ம மகான்களுக்கு சொல்லணும், சாதாக்களுக்கு சொல்லணும், ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லணும். ஒரே சலாத்தை கபர்ஸ்தானுக்கு சொல்ற சலாத்தையும் அந்த சலாத்து இந்த சலாத்தையும் உழப்பக்கூடாது. மகான்களுக்கு சொல்ற சலாத்து அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைவேறு அல்லாஹும்ம ஃபிர் லஹு சொல்லிருப்பான். ரசூலுல்லாஹ்வுக்கு இன்சார்ஜ், ரசூலுல்லாஹ்வுக்கு பாவத்தை மன்னிப்பாயா, கொஞ்சமா ஊர வேணும். ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம என்ன பாவத்தை மன்னிக்கிறது? அவங்க என்ன தப்பு செய்யற ஆளா? அவங்கதான் நமக்கு ஏதாவது மன்னிக்கிறது கபாத்து பண்ணணும். அல்லாஹும்ம ஃபிர் லஹு இந்த வார்த்தை ரசூலுல்லாஹ்வுக்கு கேட்கக்கூடாது. அதே மாதிரி சலாம் சொல்வதிலேயும் ஒரு அதபு இருக்கு. ஆக ஒவ்வொரு சஹாபாக்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வரைக்கும் எல்லாரும் வருஷத்துக்கும் வந்துருவாங்க. தாயிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு தடவை தாயிர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய நண்பர்கள் ஜியாரத்து கூட்டங்கள் வருதுல, நண்பர்களை கூட்டம், அதே மாதிரி தன்னுடைய நண்பர்களை கூட்டிட்டு வந்து சொன்னாங்க, அலா துஸல்லிமூன, இதோ அடங்கியிருக்கக்கூடிய 70 பேருக்கு நீங்க சலாம் சொல்லக்கூடாதா? அலா கோனி யருத்தூன அலைக்கும் சலாம், உங்களுக்கு சலாத்துக்கு பதில் சலாம் சொல்லக்கூடிய மகான்களுக்கு நீங்க சலாம் சொல்லலையா? அப்ப நீங்க சொல்றது ஒரு குணத்துக்கு சொல்லல, உணர்வற்ற ஜரத்துக்கு சொல்லல,
உயிருள்ள உணர்வுள்ள ஒண்ணு இருக்கு சொல்றீங்க. அவங்க சொல்ற சலாம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அவங்க சொல்லக்கூடிய சலாம் உங்க காதுக்கு விழாம இருக்கலாம். அஷேக் மஹமூத் குர்தி சபுஹா ஷைஹானி என்ற ஒரு மகான், மதீனால ஒரு பெரிய மகானா இருந்தோம். அஷேக் மஹமூத் குர்தி ஷைஹானி என்ற ஒரு பெரிய மகான் ஜாமியு கராமாத்துல் அவுலியா என்ற கிதாபில் எழுதுறாரு. ஹம்சா ரலியல்லாஹு இருக்காங்களே, சையீது ஷுஹதா, ஷஹீதுகளின் தலைவர் என்று அவங்களுக்கு பேர். அந்த வாய்க்கால் போனாங்களே மதீனால, அதுல ஒரு ஆள் என்ன செய்தாரு, ஹம்சா ரலியல்லாஹு கபருன்னு தெரியாம அவர் வச்சிருந்த கையில வச்சிருந்த அந்த மம்மட்டியால வேகமா தோண்டினார்ல, அதுல ஹம்சா ரலியல்லாஹு காலில் பட்டுட்டு அந்த கால் வெளியே இருந்து கொஞ்சம் தான் மண் அந்த இடத்துல பட்டதுல ரத்தம் வெளியே தெரிக்க ஆரம்பிச்சு. பண் பாசமா 40 வருடங்களுக்கு ஜனாதால் அடித்து ரத்தம் வருவாங்க, பிளட் சர்க்குலேஷன் எப்படி இருக்கும். அது மட்டும் இல்ல, அதுல இருந்து கஸ்தூரி வாசம் வீசியது என்று ஹம்சா ரலியல்லாஹு பத்தி ஷேக் மஹமூது குர்தி ஷைஹானி சொல்றாங்க. அவங்க மதீனாவுல பெரிய மேதைகள் ஒரு ஆள். ஹம்சா ரலியல்லாஹு ரவுலா ஷரீஃப்ல வந்து நான் வந்திருந்தேன், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு நான் சலாம் சொன்னேன். வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு பதில் வந்துட்டு, உன் பையனுக்கு என் பேர் வையும் அதுல இருந்து சத்தம் வந்துட்டான். யாருக்கு? ஹம்சா ரலியல்லாஹு ரவுலா ஷரீஃப்ல இருந்து அவங்களுக்கு மகன் வந்து அவங்களுக்கு மனைவி அம்லா இருக்கான், அதனால தன் பிள்ளைக்கு என்ன பேர் வச்சாங்க, தன்னுடைய பிள்ளைக்கு ஹம்சான் பேர் வச்சாங்க. அந்த அளவுக்கு ஒரு வழிதான் விளங்க முடியும். பாம்பின் கால் பாம்பறின்னு சொல்லுவாங்க. ஒரு வழிதான் விளங்க முடியும். ஒரு ரவுலா ஷரீஃப்ல இருந்துகிட்டு ஒரு வழிதான் வழங்க முடியும். சக்கா சாஹிப் ரசூலுல்லாஹி ரவுலா இருந்துட்டு அஹமதுல்லா படித்து படிச்சாங்க, பதில் வந்துச்சு. நீங்க நின்று அதே அஹமதுல்லா படிக்க பதில் வருதான்னு பார்ப்போம். ஆக எல்லாருமே வந்து பைத்து படுத்தவங்கலாம் அஹமது கபீர் இப்ராஹிம் நாயகர் ரசூலுல்லாஹி ரவுலா இருந்துட்டு உங்க கை மேல வரணும், நான் கையை முத்தணும். இவ்வளவு நாள் ஆதிகள்கிட்ட கலாஞ்சலி விட்டேன், இன்னைக்கு நேரடியா எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்க கை வரணும்னு சொன்ன பொழுது கை வந்துச்சா வரலையா, நீங்க வரட்டும் சொல்ல பார்க்க வரதான்னு பார்ப்போம். ஆக எல்லாருமே அந்த மாதிரி உரிமையில பேச முடியாது. அந்த மாதிரி நெருக்கத்தை உண்டாக்கி கொண்டவங்க மட்டும்தான் பேச முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே மாதிரி அந்த உகதுல அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லாமா அத்தாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, என்னுடைய சின்னம்மா அடிக்கடி உகது சுகதாக்களை தியாரத்தை செய்யக்கூடிய பழக்கம் இருந்தது அவங்களுக்கு. ஒரு தடவை தன்னுடைய 2 அடிமையை கூப்பிட்டு பைஹக்கி இமாம் தன்னுடைய உகதுடைய பாடத்தில் இந்த செய்தி எழுதுறான். 2 அடிமையை கூப்பிட்டு போய் என்ன செய்யறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சலாம் சொன்னாங்க. அந்த மன்னர் வந்து அந்த ரவுல அந்த மைதானத்து கீழே இருந்து அலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அதே மட்டும் இல்ல, எங்களில் சிலரை விளங்கிக் கொள்வது போன்று இந்த சலாமையும் நாங்கள் விளங்கிக் கொண்டோம். இதே மாதிரி ஹம்சா ரலியல்லாஹு ரவுலா ஷரீஃப் பக்கத்துல சில ரக்காயத்தை தொழுது உட்கார்ந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா அம்மி ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை சிறிய தந்தை உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும் சொன்ன உடனே அங்கிருந்து சலாம் வந்து, அங்கிருந்து என்ன சலாம் வந்து தெரியுமா, எங்களை படைத்த இறைவனை நாங்கள் விளங்கிக் கொள்வது போன்று உங்களையும் நாங்கள் விளங்கிக் கொண்டோம், இரவில் இருந்து பகலை விளங்கிக் கொண்டது போன்று உங்க சலாமையும் நாங்கள் விளங்கிக் கொண்டோம். இதை பார்த்தோம்னா பக்கத்துல யாருமே இல்லையா, சலாம் வருதுன்னு பயந்து போய் சீக்கிர வாகனத்தை கிடப்பு, திடீர்னு இருந்து ஒரு சட்டம் வருதுன்னு மிரண்டு போய் என்ன செய்தாங்க, ஒரு மைதானத்துக்கு நம்ம ஒரு ரவுலா ஷரீஃப் கொண்டோம், திடீர்னு சட்டம் வந்த பயம் வந்துருக்காங்க, அடிமையை தூக்கிட்டு கிளப்பி ஓடி வந்துட்டான், அந்த இடத்த விட்டு என்னுடைய சின்னம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லி பைஹக்கி இமாமுடைய செய்தி எழுதுறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அவர் ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் ஒவ்வொரு சஹாபாவுக்கும் நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுத்தான். ஹைபர்ல ஒரு சஹாபி ஷஹீதானான். ரசூலுல்லாஹ் ஹைபர் போற முற்றுகையிட்டு இருக்கும் பொழுது ஒரு அஸ்வது ராய் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்தான். அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, நாயகமே நான் இஸ்லாத்தை தழுவிட்டேன், இப்ப யாருக்கு சொந்தக்காரனா இருக்கேன்னு கேட்டாங்க. யூதர்கள் ஆடு மேய்க்க சொல்லியிருக்கான், ஆட்டு மந்தை என்கிட்ட இருக்குது, நான் உங்களை கொண்டு இஸ்லாத்தை தழுவிட்டேன், இந்த ஆட்டு மந்தை நீங்களே வச்சுக்கணும். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது துரோகம், ஆட்டு மந்தை யாருக்குள்ளது, யூதனுக்குள்ளது, அது நாளைக்கு தான் நீங்க போர்ல ஜெயிச்சுட்டா உங்களுக்குள்ளதானே, அது நான் பாத்துக்கிறேன், நீங்க என்ன ஓட்ட தந்த ஊரே நீச்சி, உன்னை நம்பி அவன் வேலை வந்திருக்கான், அதை நீச்சி அவன்கிட்ட ஒப்படைச்சு, நாயகமே நான் இனிமே அவன் வேலையோக்கு போக முடியாதுன்னா ஆடை தனியா அது போவாரு, மண்ணை தீட்டி மூஞ்சில போடு தானா போகுன்னு சொன்னான். தானா ஆடு போய் அப்புறம் இஸ்லாத்தை தழுவினாரு, போர்க்களத்திலேயே கைப்பொருளையே கொல்லப்பட்டு போனார். இது ரசூலுல்லாஹ்வுக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும், நிறைய பேருக்கு அவர் சாதினே தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கைப்போர் போர் முடிஞ்ச உடனே எல்லாரும் ஒரு இடத்துல கூட்டமா நிக்கிறாங்க. ஏன்னா அவர் சஹாபியா எதிராளா, அந்த ஜனாசால சஹாபியா யூதருக்குரிய பாடியான்னு தெரியல. தள்ளுங்க ரசூலுல்லாஹ் வந்தாங்க. யாரு? அஸ்வது ராயா, இவரு முற்றுகையில இருக்கும்போது என்னை தனியா சந்திச்சு இஸ்லாத்தை வந்துட்டாருப்பா
இவர் ஷஹீத் பண்ணிட்டு ரசூல்லா அவரை பார்க்க வந்தபோது இப்படி தலையை திருப்பிட்டான். அவரை பார்க்க வந்தவங்க தலையை திருப்பி, என்ன நாயகமே தலையை திருப்பி இல்ல 2 ஊர்லை பெண்கள் எடுத்து ஒரு பொண்ணு தன்னுடைய மடியில வச்சிருக்கு, இன்னொரு ஊர்லை பெண் வந்து மண்ணை இந்த கீழே பழத்துக்கு தலை கீழே கிடந்த மண்ணா இருக்குறாங்க மூஞ்சிலாம், அந்த மூஞ்செல்லாம் இன்னொரு ஊர்லை பெண் வந்து எழுதிட்டு இருக்காங்க, மூச்சு தடை விட்டுட்டு இருக்காங்க, மண்ணெல்லாம் தடை விட்டுட்டு இருக்காங்க, தட்டி விட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்து வெட்டப்பட்டு சரி நான் அந்த தலையை திருப்பிக்கிட்டேன்னு சொன்னாங்க. சொன்னாங்க ஒரு போர்க்களத்துல ஒரு ஆள் ஷஹீத் ஆயிட்டா அந்த ஷஹீதானவருக்கு 6 பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்குறான். இப்படி மாதிரி வருது ஒண்ணு, இந்த சுத்தபித்தார் இந்த சுத்தபித்தார் அல்லாவுடைய பாதையில ஒரு ஆள் வெட்டி போட்டு வந்துட்டு அவருக்கு 6 பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்குறான். ஒண்ணு அப்போது தப்பா அவர் கழுத்தை வெட்டவும் அந்த பாட்டில் அவர் எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டு போகும். 2வது மக்களும் ஜன்னா, அந்த நேரத்தில் அவர் கண்ணை திறக்கும் பொழுது அவருடைய சொர்க்கத்தில் எந்த சீட் அவர் எந்த ரூம்ல அவர் படுக்க போறாருங்கிற இடத்தை அவர் பாக்குறாரு, எங்க இருந்துட்டு அந்த மைதானத்தில் இருந்துட்டே பாக்குறாரு. 2வது 3வது ஒரு இஜாருத்தின் அதாபில் கபூர், அவர் எங்கேயாவது கபூர்ல தானே அனுப்புவாங்க, அந்த கபூர்ல மலக்குமார்களை பத்தி முன்கர் நக்கிற பத்தி பயம்லாம் அவருக்கு கிடையாது. அதே மாதிரி அல்ல அவருக்கு கௌரவ கிரீடம் அவர் தலையில என்ன செய்வான், அல்லாஹ் சூட்டுவான். அதுல பறிச்சிருக்கக்கூடிய ஒரு எதிர்க்கல ஒரு வைரக்கல், அந்த வைரக்கல்லுக்கு இந்த உலகத்தையே விலை பேசினாலும் அந்த கல்லுக்கு விலை கிடையாது. 1 கோடி 2 கோடி எல்லாம் கிடையாது. இந்த உலகத்தையே விலை பேசினாலும் அந்த கல்லுக்கு விலை வைக்க முடியாது. அந்த உயர்ந்த கல்லு அந்த அந்த கிரீடத்துக்கு அல்லாஹ் பதிஞ்சு வச்சிருப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, அதே மாதிரி ஒரு தொப்பதி பின்தொழில் சௌதா ஊர்லி பெண்கள்ல 72 ஊர்லி பெண்கள், அதே மாதிரி 70 பேர்கள் 70 குடும்பத்தில் உள்ள 70 நரகவாசிகளை அவர் சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய சிபாரிசு உரிமை அவருக்கு கொடுக்கப்படும். பாருங்க 72 ஊர்லி பெண்கள்ல 2 ஊர்லி பெண்களை இந்த துணியாலேயே அவங்க மடியிலேயே உட்கார வைக்கிற அளவுக்கு இந்த செய்தி ஒரு சூழ்நிலை எல்லாருக்கும் கண் முன்னாலேயே நடக்கும். கந்தக்கு போர், அகல் போர், ஒரு பிரம்மாண்டமான ஒரு வல்லரசு போர் கந்தக்கு போர். அந்த கந்தக்கு போர்ல சோமில்லாம அந்த கந்தக்கு போர்ல தஹபூர் முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய முழங்கையில விழுந்த அம்பு அப்படியே அந்த காய பெருசாகி அதிலேயே தான் ஷஹீதானாம். அந்த காயத்துல இருக்கும் பொழுது அவங்க கேட்ட ஒரு துவா, யா அல்லாஹ் இந்த போர் முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன், ரசூலுல்லாஹ்வை எழுத்து வரக்கூடிய அந்த அணியை வெற்றுவதை விட உலகத்தை எனக்கு பிரியமான வேலை எதுவுமே கிடையாது. எனக்கு பிரியமான தேவையெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதா அதெல்லாம் இல்ல. ரசூலுல்லாஹ்வினுடைய எதிரி எவனோ ரசூலுல்லாஹ்வை ஊரை விட்டு விரட்டினவன் அவங்கள வெட்ட வர எதிரியை வெட்டுவதுதான் எனக்கு உலகத்திலே பெரிய வேலை. அந்த வேலை முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பாக்கி இருந்தா என் உயிரை கொஞ்சம் பாக்கி ஆக்கி வை, இதோடு முடிஞ்சிச்சு அந்த வந்தவனா திரும்பி போயிடுவான் அப்படின்னா இதோடு ஒன் பக்கம் நீ அழைச்சி. அப்படி இருக்கும்போது 6 காய வெடிக்க ஆரம்பிச்சு, 6 காய வீங்கிச்சு. ஏன்னா அவங்க மூத்தாவதுக்கு ஒரு காரணம் நடக்கணும்னாங்க, மயங்கி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உள்ள வந்தான், வீட்டுக்குள்ள வந்து தஹபூர் முஆத் மடியில வச்சான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சஹாபாக்கள் எந்த சாதியும் உபாசாவுக்கு மடியில வச்சு சாதாரணமா சஹாபாக்களே ஆச்சரியமா வைப்பான். தஹபூர் முஆத் மடியில வச்சு சக்கராத்து காலில் ரசூலுல்லாஹ்வுடைய மடியில தொடையில தன்னுடைய தலை இருக்குன்னா அதை விட ஒரு பெரிய பாக்கியம் எது இருக்காங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு உயிரை கொடுக்கக்கூடிய தஹபூர் முஆத் மடியில வச்சுக்கிட்டு யா அல்லாஹ் என்ன துஆ பண்ணு, யா அல்லாஹ் இதோ இந்த தஹபூர் முஆத் உனக்காக எல்லா போரையும் கலந்துட்டார், உன் நபியை உண்மைப்படுத்திட்டாரு, அவருக்கு என்னென்ன கடமைகளை எல்லாம் அவர் பேர்ல இருந்துச்சு அத்தனையாக நிறைவேற்றிட்டார். அவருக்கு நீ ஒரு மூட்டை கொடுக்கணும், எத்தனை மூச்சு தெரியுமா இந்த உலகத்துல அவரமா அந்த மாதிரி ஒரு மூச்சு யாருக்குமே கிடைக்கக்கூடாது. நான் அன்னைக்கு கூட ரசூலுல்லாஹ்வுடைய துஆவை பத்தி நான் அன்னைக்கு பேசினேன். ஒரு 2வது அன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய துஆவினால் சஹாபாக்களுக்கு என்ன அது ஒரு கடல் மாதிரி சத்தியம் தயம் முடிஞ்சு போச்சு. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இந்த தஹபூர் முஆத் என்ன உண்மைப்படுத்தினார், அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்தார், தன்னுடைய கடமையை எல்லாத்தையும் நிறைவேற்றினாரு. நாம என்னங்க நிறைவேற்றணும்? ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம இருக்கக்கூடிய கடமைகளை ஏதாவது நிறைவேற்றிருக்கோமா? ஒன்னே ஒண்ணும், நேரத்தை மட்டும் நிறைய வாங்கிடுறோம், ஆனா அமல் நம்ம செய்யறது பரக்கத்து மட்டும் சாப்பிட்டு துர்க்கத்துக்கு போலான்னு நினைக்கிறோம். அல்ல அந்த பரக்கத்து சாப்பிட்டா துர்க்கத்துக்கு ஒரு பாக்கி நமக்கு தரட்டுமே, ஏன்னா அமல் செய்யத்தான் நமக்கு ரொம்ப சோம்பலா இருக்கு, அப்படியே பேட்டியா இருக்கு. எடுத்து சொல்றேன்னா ஆக யாரெல்லாம் இவருக்கு ஒரு மூட்டை கொடுக்கணும், அந்த மூட்டை இந்த உலகத்துல யாருக்குமே கிடைச்சிருக்க கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ்
துவா செய்யும் போது மயக்கம் தெளிஞ்சிட்டாங்க. தொடையில இருக்கு ரசூலுல்லாஹ் தொடையில தலை இருக்குது மயக்கம் தெளிஞ்சு அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் நாயகமே மயங்கி இருக்கும் போதுதான் தொடையில தூக்கி வச்சிருக்காங்க. சொல்லிட்டு உடனே சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்துக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமே இவங்க குறைக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் மடியில தூக்கி வச்சு இப்படி ஒரு துவாவை கேட்கிறாங்கன்னா இதுதான் கடைசி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஊருக்கு போன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பாலைவன மண்ணுல ஓடுறான். அவர் மரணம் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான், திடீர் மரணம் அல்ல. ஓட்டம் பயங்கரமா ஓடுறாங்க. ஓடுனதுல சாபாத்துல பின்னால ஓடுறாங்க. எல்லா ரசூலுல்லாஹ்வுடைய துண்டு கீழே விழுந்துச்சு, நிறைய பேர் செருப்பு அத்து போச்சு. என்ன நாயகமே ரொம்ப கஷ்டப்படுத்தீங்களே, ஓட்டம் தேவையில்லையே, நீங்க வேற. நான் போறதுக்கு முந்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுல மலக்குமார்கள் குளிப்பாட்டின மாதிரி இவங்களை குளிப்பாட்டுறதுக்கு மலக்குமார்கள் கூட்டம் ரெடி ஆயிடுச்சு. அதனால அதுக்கு முந்தி நானும் முந்தியதுங்கிறதுக்கு தான் நான் வேகமா வந்தேன்னு சொன்னான். வேகமா வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள கட்டில அவங்க ஜனாதா இருக்குது, யாரையும் வீட்டுல காணும், யாரும் காணல, கண்ணுக்கு தெரியல. பின்னால வந்த ஸலமா இப்னு அபூ ஸலமா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் பெருவரை ஊனிட்டு வீட்டுக்குள்ள நிக்கிறாங்க. வீட்டுல யாருமே இல்ல, காலை ஊனிட்டு நிக்கிறான். அப்ப எங்கரே யாரும் உள்ள வராதீங்கன்னா, என்ன நாயகமே உள்ள யாரும் இல்ல, கட்டில அவர் பாடி மட்டும்தான் இருக்குது, எங்களும் உள்ள நுழைய மாட்டேங்க, நீங்களும் பெருவரில் ஊனிட்டு நிக்கிறீங்களே என்னன்னு கேட்டதுக்கு சொன்னாங்க, எனக்கே இடம் கிடைக்கல. இந்த கசப்பணத்திற்காக வந்த மலக்குமார்கள் கூட்டத்துக்கு எனக்கே இடம் கிடைக்கல. ஏதோ ஒரு மலக்கு கொஞ்சம் ரெக்கையை மடக்கிறதுனால நான் கொஞ்சம் இடம் நின்றுட்டேன். பஸ்ல இடம் கிடைக்காத நேரத்துல, இந்த நேரத்துல பெருவரில் ஊனிட்டு பாருங்க, 2 கால வைக்க போது நேரத்துல இடம் இருக்கு. அது மாதிரி ஒரு மலக்கு இறக்கே மடக்க போய் தான் நானே பெருவரில் ஊனாக இடம் கிடைச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு 2வது ஜனாதாவை குளிப்பாட்டும் போது, ஜனாதா தொழிலுக்கு குளிப்பாட்டும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்டி போட்டு உட்கார்ந்துருந்தான். நான் வந்து மண்டி போட்டியா உட்கார்ந்துருக்கீங்க இல்ல, ஒரு மலக்கு உள்ள வந்து இடம் இல்லாம நின்றுட்டு இருந்தாங்க, அவர் உட்கார்றதுக்கா நான் கொஞ்சம் இடத்தை சுருக்கிக்கிட்டேன்னு சொன்னாங்க. ஆக ஜனாதாவை குளிப்பாட்டினது மலக்கு. இறந்துட்ட இந்த செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, நாயகமே சஅத் இப்னு முஆதுடைய உயிரை அந்த ரூஹ வரவேற்கிறதுக்கு வான வாசல்கள் எல்லாம் திறந்திருக்கு. இது வான வாசல்கள் எல்லாம் திறந்திருக்குது. அவர் உயிரை அர்சுர் ரஹ்மான் மௌத்தி சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு முஆதுடைய உயிரை வரவேற்க வான வாசல்கள் எல்லாம் வரவேற்பதற்காக ரெடியா நிக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி அவர் ஜனாதாவை தூக்கி கொண்டு போய் பயங்கரமான கனத்த உடலாக இருந்த அவருடைய பாடி சின்ன குழந்தை ஜனாதாவை தூக்கி போற மாதிரி ரொம்ப லேட்டா இருந்துச்சு. முனாஃபிகீன்கள் எல்லாம் நக்கல் அடிச்சுக்கிட்டே வந்தான், என்ன ஆளு கனமா இருப்பாரு, மையத்து கணக்கையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். இத காதுல வாங்கிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மடையர்களே அவருடைய ஜனாதாவை மலக்குமார்கள் 70 பேர் கையில இருந்துட்டு இருக்கு, அவங்க சாபாக்கள் கையில தான் வந்து சுமந்துட்டு வரலன்னு சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அவருடைய ஜனாதாவை அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு மண்ணை தோன்றாங்க. இப்னு சாத் வரலாறு எழுதுறாரு, அவங்க மண்ணை தோண்டும் பொழுது குப்பையும் சொத்தனமா வரலங்க, வரும்போதெல்லாம் கஸ்தூரியா வெளியே வந்தது. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், யாரு கபர்ல அவர் தலைவருமால் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குல்து தாக்கிரான், நான் தான் அந்த கபரை தோண்டினேன். ஒவ்வொரு மம்மட்டியால மண்ணாடி போடும்போதெல்லாம், ஒவ்வொரு மண்ணை பேர்த்து போதெல்லாம் ஒரு கஸ்தூரி பிடி வந்துகிட்டே இருக்கு. ஒரு ஆள் ஒரு பிடி மண்ணை வச்சுக்கிட்டு போடாம நின்றுட்டு கலக்கனாக்கும் மண்ணடி போடுவாங்க, போடாம கொட்டி வச்சு வீட்டுல இருக்க பார்த்தாரு அது கஸ்தூரியா அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்துட்டு சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், புகாரி இமாமுடைய கபரை அடைச்சிட்டு பின்னால அதை தோண்டும் போதெல்லாம் கஸ்தூரி வாசம் அடிப்பதாக பல மாதங்கள் இருந்ததாக புகாரி இமாமுடைய வரலாறு இருக்கு பார்த்தீங்களா. அதே மாதிரி அந்த மண்ணரை கூட அல்லாஹ் மணக்க வச்சான், கபூர் மண்ணை கூட அல்லாஹ் கஸ்தூரியா ஆக்கி கொடுத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக தியாகம் செய்த அந்த சஅத் இப்னு முஆத். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னைக்கு எத்தனையோ பேர் மழை நேரத்துல ஜனாதாவை தூக்கிட்டு போறோம், மழை நேரத்துல எத்தனை மையத்தை தூக்கிட்டு போறோம், புளிய தோணா தண்ணி கெட்டி நிக்குது, கொஞ்சம் தண்ணி ஊத்துனா வந்துகிட்டே இருக்கு, போறப்பா மையத்தை போட்டு மூடப்பான்னு ஓடி வந்தோம். ஆனா ஸல்லல்லாஹு ரலியல்லாஹு அன்ஹு ஜமல் யுத்தத்துல 35 ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அணியில இருந்து கொல்லப்பட்டார். சரிதானாங்க ஸல்லல்லாஹு ரலியல்லாஹு அன்ஹு 25 வருஷங்கள், 25 நாள் அல்ல, 25 மாசம் அல்ல, 25 வருஷங்கள். அல்லாமா ரஹபி தன்னுடைய வரலாறு எழுதுறாரு, ஸல்லல்லாஹு ரலியல்லாஹு அன்ஹு வரலாறுல 25 வருஷங்களுக்கு சொன்னாங்க, மக ஆயிஷாவுடைய கனவுல வந்து, எம்மா என்னை தோண்டி வேற இடத்துல அடக்க சொல்லம்மா, நான் தண்ணியில கடந்து ஊறிட்டு கிடக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, இது மக்கள் மத்தியிலே வந்து